Sir, good evening, sir. Sir, good evening, sir. Hello, ma'am. சார் சொல்லுங்க சார். மேம் உங்க ஹோஸ்ட் கொடுத்துருக்கேன். ஓகே சார். Sir, ilanga sir. சார் இல்ல போல சார், அவங்க லெஃப்ட் ஆயிட்டாங்க. ஓகே. இப்ப நீங்க ஹோஸ்டா இருக்கீங்களா? ஆமா சார், நான் தான் ஹோஸ்டா இருக்கேன் சார். சரி. கேலக்ஸி ஒன்னு ஃபார்ம் இது ஆயிருக்கு, யாருது அது? C20 யாருன்னு தெரியல சார். வர அட்மிட் கொடுத்துருங்க. சரிங்க சார். எல்லாரையும் மீட் பண்ணிருங்க. அவங்க மட்டும் ஓகே. நீங்க எல்லாரையும் மீட் பண்ணலாம்ல? பண்ணிடலாம் சார். அந்த போஸ்ட் ஹோஸ்ட் போட முடியுமா? நான் வேணா ஷேர் பண்றேன். நீங்க பண்றீங்களா சார்? உங்கள்ட்ட இருக்கா போஸ்ட்? இருக்கு சார் என்கிட்ட. சார் நான் போட ஷேர் முடியுமா? பண்ணா என்னால அட்மிட் கொடுக்க முடியாதுல சார், ஒவ்வொரு டைம் நான் கொடுத்துட்டே இருக்கணும். ஒரு நிமிஷம், நான் ஷேர் பண்ண இது பண்றேன். போஸ்ட் போட்டு வைக்கிறேன். சரி சார். இது பண்ணிருக்கீங்களா?
மழை இப்ப தெரியுதா போஸ்டர்? தெரியுது சார், இப்ப தெரியுது. ஓகே. நம்ம குரூப்ல போடணுமா எல்லாத்துக்கும் திருப்பி ரிமைண்டர் ஒண்ணு? சார் நான் லிங்க் மட்டும் குரூப்ல அனுப்பி விடுறேன் சார். அனுப்பிடுங்க போறேன். எனக்கு ஒன்று போடுங்க, நான் போடுறேன்ல. ஓகே சார், ஓகே சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் டாக்டர். சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் மேம். ஓகேங்க சார். சார் இந்த லிங்க் நம்ம ஸ்டாஃப் குரூப்ல இருந்தா நீங்க போட்டு விடுங்க சார். நிறைய பேர் வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ணா ஈஸியா வந்துடலாம் சார். ஆமா ஆமா, அந்த லிங்க்
மாலா என்னோட கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு வாட்ஸ்அப். சரிங்க சார் ஸ்டாஃப் குரூப்ல யார் யார் சரிங்க இருக்காங்களா? சார் இல்லையா நீங்க நம்ம டிபார்ட்மெண்ட் நான் இல்ல சார் ஸ்டாஃப் குரூப்ல இல்ல வாட்ஸ்அப்ல பண்ணல, போன்ல பண்ணிருக்கேன். ஓகே சார். டாக்டர் ரகு வணக்கம். வணக்கம் அரசு. குட் மார்னிங் சார். வணக்கம் வணக்கம், மகிழ்ச்சி. Good evening, sir. This is Jayanti, sir. வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். மகிழ்ச்சி. குமரன் நினைஞ்சிருக்காங்க, ரொம்ப மகிழ்ச்சி. எஸ் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் குமரன், நல்லா இருக்கீங்களா? நல்லா நிறைய சிறப்பா ஏற்பாடு பண்ணிட்டீங்க. வந்திருக்காங்க முக்கியமான டாக்டர் ரகுராஜ் வந்திருக்காங்க. எஸ் சார். எஸ் சார். அவங்கதான் மருத்துவர், நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ண அனுபவம் தான். ஆராய்ச்சி இருந்தா தான் மருத்துவம் ஓடும் அரசு. குமரன், அவங்க டாக்டர் ரகுராஜுக்கு எனக்கு அந்த இது கொடுங்க, அந்த ஹோஸ்ட் பண்றதுக்கு. அவங்க ரகு, உங்களுக்கு ஸ்லைட்ஸ் இருக்குங்களா? இல்ல 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 அரசு. சரி சரி சரி. மருத்துவருக்கு எதுக்கு ஸ்லைடு? நீங்க கை பிடிச்சு பார்த்து நல்லா இருக்கா? அவங்க நம்ம சிவசைலம் சங்கரி, அவங்க டாக்டர் சங்கரி வந்தாங்கன்னா அவங்களுக்கு அவங்க ஒரு 3-4 ஸ்லைடு இருக்கும், அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஓகே சார். நீங்க நான் ஸ்டாப் பண்ணிடுறேன் சார். ஸ்லைட் ஸ்டாப் பண்ணவா இல்ல ஸ்லைட் பார்த்தலாமா? ஒரு டக்குன்னு ஒரு எப்படி பண்ணிடலாம் சார். பண்ணுங்க சார். நீங்க ஹோஸ்ட் கொடுங்க. சரி. வாய்ஸ் ஹோஸ்ட் ஒரு நிமிஷம் சார். சரி. ஒரு நிமிஷம். எல்லாம் அமெரிக்காவில காலங்காத்தால எழுந்திருக்க வச்சுட்டீங்க. பெரியார் மணி அலாரம் வச்சா இன்னைக்கு 8-9 மணிக்கு எழுந்திருக்கிறவங்க எல்லாம். அப்புறம் ஷேர் ஸ்கிரீன்ல ஷேர் பண்ணீங்களா? ஷேர் ஸ்கிரீன். ஆமா சார். ஷேர் ஸ்கிரீன்ல கிளிக் பண்ணுங்க. சரி. சோ இப்ப பாக்குறீங்களா? அந்த வரப்போகுது சார். ஸ்டார்டட் வந்துச்சு சார். தெரியுதுங்களா? தெரியுது. சரி. இப்போ நான் ஸ்டாப் ஷேர் போட்டேன்னா இது போயிடும். நான் வேணா பேசிட்டு ஐ கேன் கண்ட்ரோல் இல்லைங்களா? எஸ் சார். எஸ் சார். சரிங்க. ஸோ இப்போ இஃப் ஐ வாண்ட் டு see the screen, just share the screen அழுத்த வேண்டியதான். எஸ் சார். சரி, எக்ஸலண்ட். ரைட் சார். ஒரு 52 ஸ்லைடு இருக்குங்க குமரன். தேங்க் யூ சார். 1 hour and 15 minutes போகும்னு நினைக்கிறேன். ஓகே சார். தேங்க் யூ சார். சார், டாக்டர் சார் பார்த்தேன். சார் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் தான் எம்பிபிஎஸ் பண்ணீங்களா சார்? சார் என்ன கேக்குறீங்களா? ஆமா சார். ஆமா தஞ்சாவூர்ல நான் மருத்துவம் முடிச்சேன். ஓகே சார். இப்ப நான் சிவி பார்த்தேன் சார், நெட்ல பார்த்தேன். அப்படியா? சின்னதா ஒரு இன்ட்ரோடக்ஷன். இந்த காலத்துல எங்களை பார்க்க முதல்ல எங்களை பத்தி எல்லாம் மறைஞ்சு வச்சிருக்கிறீங்க. நீங்கள் எங்க இருக்கிறீங்க குமரன்? தஞ்சையில தானே? தஞ்சாவூர் சார். சரி சரி. எங்க தஞ்சாவூர்ல எங்க இருக்கிறீங்க? இது நியூ பஸ் மெடிக்கல் காலேஜ் ஜஸ்ட் பேக் சைடு சார். சரி 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 சரி. நாங்க மருத்துவ கல்லூரிக்கு முன்னாலதான் ஒரு 5 வருடம் அங்கான் இருந்து நாங்கள். ஓகே, நல்லது சார்.
எங்க ஸ்டூடெண்ட் நானோடெக் ஸ்டூடெண்ட் உங்களை பத்தி சொன்னாங்க, உங்களுக்கு தெரியும் சொன்னாங்க. அப்படியா? பொண்ணு பேரு நிவேதா, திருச்சியில நிவேதா பேரு, ஸ்டூடெண்ட் பேர் ஞாபகம் தெரியும். சரி சரி சரி. நிவேதான்னு நினைக்கிறேன். இப்ப எங்களோட படிச்ச நண்பர்கள் தமிழ்நாடு முழுக்க வெவ்வேறு மருத்துவ துறையில இருக்கணும். எல்லாம் நெட்வொர்க்ல we have a IAC group சார், இது ஆல் ஓவர் இந்தியா போஸ்ட் பண்ணிருக்கோம் சார் பக்கால்ல. நல்லது. அதுக்கப்புறம் we have a students chat, அதுக்கப்புறம் we have a alumni association, ஆஸ்திரேலியால படிச்சுட்டு இங்க வந்து செட்டில் ஆனவங்க குரூப் ஒன்று இருக்கு சார், அதுல ஷேர் பண்ணிருக்கேன். நல்லது நல்லது. அது லைக் ஒரு 200 to 300 ஷேர் பண்ணிருக்கேன். we can allow 200 up to this. நல்லது. I can be bilingual சார். நீங்க என்ன காமன் பர்சனும் வராங்க சார். ஆமா ஆமா நல்லது. நான் தஞ்சாவூர்ல படிச்சு முடிச்ச அப்புறம் தஞ்சாவூருக்கு வர்றதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. நாங்கள் படிச்ச தஞ்சாவூரும் பார்த்த தஞ்சாவூரும் காலத்தால மாறிட்டது போல கிடக்கு. நிறைய படங்கள் பாக்குறேன். அங்க படிக்கிறது பொழுதுபோக்குக்கு பெரிய கோயிலும் சாந்தி தியேட்டர் மட்டும்தான் எங்கட பொழுதுபோக்கு மருத்துவக்கரில் படிக்கிற போது. So it's nice, you are virtually, I mean, you are joining with Tanjavur sir now. We thanks Dr. Arsulia. Sir தான் டக்குனு சொன்னாங்க, டாக்டர்ஸ் பை ப்ரொஃபஷன் அவங்க சார் இருக்காங்க. ரெண்டு பேரும் தேங்க்ஸ் சார், மேடம் கோபம். அவங்க சங்கரி, அவங்க டாக்டர் சங்கரி வந்தாங்க ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல. டாக்டர் ரகு, எப்படி உங்களை அறிமுகப்படுத்துறது சொல்லுங்க. நீங்க என்ன மெர்லின் மாணவர்கள் இருக்கும் மருத்துவர் ரகுராஜ், அவ்வளவுதான். ஒரு வார்த்தையில முடிஞ்சது. நீங்க லண்டன்ல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நல்ல கேள்வி. லண்டன்ல மருத்துவம் மேற்படிப்பு படிச்சு கொண்டிருந்தேன் அரசு. என்ன படிச்சீங்க? சரி, நான் சொல்றேன் அரசு, உங்களோட தகவலை சொல்றேன். தஞ்சாவூர்ல மருத்துவக் கல்லூரி முடிச்சிட்டு சென்னையில சென்னை மருத்துவக் கல்லூரியில இன்டர்ன்ஷிப் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் லண்டன்ல வந்து ஒரு 3.5 வருஷம் மேற்படிப்பு முடிச்சிட்டு பொது மருத்துவத்துல ஜெனரல் மெடிசன் இன்டர்னல் மெடிசன் தான் அரசு. ஜெனரல் மெடிசன் என்ன பண்ணீங்க? என்ன படிச்சீங்க? மேல் மருத்துவம், போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடீஸ். போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடீஸ். லண்டன். சரி. முதல்ல படிப்பு முடிச்சிட்ட அரசு. அப்படியே அமெரிக்கா வந்து பால்டிமோர்ல இன்டர்ன்ஷிப் ரெசிடென்சி முடிச்சு அங்கேயே கடையை போட்டு உட்கார்ந்தாச்சு. எத்தனை வருஷமா பால்டிமோர்ல இருக்கீங்க? பால்டிமோர்ல அரசு நான் ரெசிடென்சி முடிச்சது 99, 22 வருஷம் மட்டும் வாங்கலேன். கடை போட்டு 22 வருஷம். போஸ்ட் கிராஜுவேட் லண்டன்ல வந்து 3 ஆண்டுகள். 3.5 ஆண்டுகள் மான்செஸ்டர்ல. அதெல்லாம் தேவையில்லை அரசு, ஒரு இலகுவா சொல்லிவிடுங்க. லண்டன், இந்தியா, யூகே, அமெரிக்கா 3 நாடுகள்ல படித்து பணிபுரியக்கூடிய ஒரு மருத்துவர் எங்களுக்கு இப்ப கிடைச்சிருக்காருன்னா பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்துல. ரொம்ப மகிழ்ச்சி. அவங்க கொஞ்சம் இன்டெகிரேட்டிவ் மெடிசனை பற்றி GCSMR குளோபல் சென்டர் ஃபார் சித்தா மெடிக்கல் ரிசர்ச் ஒரு 10 மினிட்ஸ் நீங்க பேசிட்டு, நாங்க ஒரு 30 நிமிடம் பேசிட்டேன்னா நீங்க ஒரு 10 நிமிடம் பேசிட்டு, அவங்க சங்கரி ஒரு 10 நிமிடம் அந்த GCSMR இன்டெகிரேட்டிவ் மெடிசன் பற்றி கொஞ்சம் பேசலாம். அப்புறம் கொஞ்சம் வினாக்கள். யாரு இப்ப ஒருங்கிணைக்க நிகழ்ச்சியை நடத்துது யாரு? சார் நான் தான் சார். நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு VC சார்ட்ட கொடுக்குறேன் சார். VC சார் வந்து உங்க 3 பேரை பத்தி பேசிடுவாங்க சார், ஒரு சின்ன 2-3 லைன் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வரும் சார். நீங்க வந்து பேசிட்டு நீங்க அவங்க சாரையும் மேடமையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டுருங்க சார். சாரும் சொல்லுவாங்க, நீங்களும் ஒரு வார்த்தை சொல்லி விட்டுருங்க. அதுக்கப்புறம் எங்க ஸ்டூடெண்ட் வந்து ஒன் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ், பயோடெக் ஸ்டூடெண்ட் வந்து she will summarize and conclude. ஆமா, சம்மரைஸ் பண்ணி அவுட் ஆஃப் தேங்க்ஸ். சரி சார், ரொம்ப மகிழ்ச்சி. அவங்க டாக்டர் சங்கரி வந்தாங்கன்னா அவங்களுக்கும் கோ ஹோஸ்ட் கொடுத்துருங்க. அவங்க டாக்டர் சார். சரி சார்.
ஏன்னா இப்ப அவங்க ஏதாவது இப்ப ஸ்பெசிபிக்கா ஒரு கொஸ்டின் சித்தா அப்படின்னு வந்ததுனால இப்ப டாக்டர் கிட்ட அவங்க நீங்க அன்மியூட் பண்றதை மியூட் பண்ண வேண்டியது இல்லை ஒரு இதெல்லாம். ஆமா சார், பண்ணலாம் சார். மாலா மேம், கோர்ஸ் எத்தனை பேர் கொடுக்கலாம் மேம்? கொடுக்க முடியுமா? சாருக்கு கொடுத்துட முடியுமா? அரசு சாருக்கும் மாலா மேம் கொடுத்துருங்க. அரசு கொடுத்துருங்க. உங்களுக்கு இன்னும் கொடுக்கல சார், அது அவங்க கொடுத்துருங்க சாருக்கும். ஆனா அரசும் 60 மைல் தள்ளி இருந்தாலும் ஜூம்ல பார்க்க வேண்டிய காலமா இருக்குதா? என்ன அரசு பார்த்து 1.5 வருஷம் ஆகுதுல்ல? ஆமாங்க, ஆமா ஆமா. பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்துக்கு நன்றி நன்றி நன்றி. இப்ப அதான் நீங்க தஞ்சாவூர்ல இருந்து 60 மைல் தள்ளி இருக்க 2 பேரும் இங்க இணைக்க வேண்டியதா இருக்குது. காலம் அப்படி. மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி சார். விசி சார் ஜாயின் பண்ணிட்டாங்க சார். அப்படிங்களா? சரி சரி சரி. இப்ப எப்படி இப்ப லைவ் அப்படின்னா நம்ம அது நீங்க யூடியூப்ல பண்ணிடுறீங்க இல்லையா? இத ரெக்கார்ட் பண்ணிட்டு எடிட் பண்ணிட்டு அப்புறம் யூடியூப்ல போடுறோம். ஓகே சரி சரி. இந்த போர்ஷன்ல நம்ம பேசிட்டு இருக்க போர்ஷன்ல கட் பண்ணிடுவோம் சார். ஸ்டார்ட் ஆபீஷியலா ஸ்டார்ட் பண்ற போர்ஷன்ல இருந்து எண்ட் போடியும் யூடியூப்ல போஸ்ட் பண்ணி எடிட் பண்ணி போடுவீங்க. அப்புறம் போட்டீங்கன்னா லிங்க் அனுப்புங்க டாக்டருக்கு எல்லாம் நம்ம கொடுத்துறேன் சார். ஷூர் சார். வித் தேங்க்ஸ் இமெயில் நம்பர் டெஃபினட்டா அனுப்புங்க சார். குட் ஈவினிங் சார். இந்தியா பொறுத்தவரை குட் ஈவினிங். ஃபார் யூ உங்களுக்கு என்ன குட் மார்னிங் சார். வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க வாங்க. வைஸ் சான்சலர் வாங்க. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். ரொம்ப மகிழ்ச்சி. டாக்டர் இருக்காங்க, டாக்டர் இருக்காங்க. ஓகே ஓகே சார். எல்லாம் சேஃபா நீங்க யுஎஸ்ஏ நம்ம ரொம்ப சேஃப் போல இருக்கு இப்ப இல்ல சார்? டாக்டர் ரங்கராஜ் சொல்லுங்க. அவங்க வைஸ் சான்சலர். மற்ற உலகளோட பாக்குற போது அமெரிக்கால நீங்க சொல்ற தடுப்பூசி ஒரு 65 விதமான மக்களுக்கு கொடுத்தபடியே அமெரிக்கா ஓரளவுக்கு தற்போது பாதுகாப்பாக இருக்குது. நாங்க கொடுத்தீங்களா சார்? தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. கிரெடிட் கோஸ் டு அஸ். ஓகே. இப்ப நீங்க யூ ஆர் ஹெல்பிங் அஸ் இல்லீங்களா? இப்ப அமெரிக்கால அளவுக்கு மீறி தடுப்பூசி இருக்கிறபடியா 300 மில்லியன் தடுப்பூசி இருக்குது. அதுல இந்தியாவுக்கும் ஒரு பங்கு. அமெரிக்கால இருந்து ஃபைசர் மொடர்னா 2 விதமான தடுப்பூசிகளும் பைடன் அரசாங்கத்திலிருந்து இந்தியாவுக்கும் வருது. 300 மில்லியன்ல 30 கோடி இல்லீங்களா? 30 கோடி அரசு. இவங்க என்ன சொல்லினோம்னா தற்போது இருக்க நிலைமையின்படி இந்த கோவிஷீல்டு கோவேக்சின் 2 இதையும் வச்சுக்கொண்டு இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் தடுப்பூசி போட வேணும் என்றால் இன்னும் ஒரு 2.5 வருஷம் செல்லும். நாங்கள் விரைவாக எவ்வளவு தடுப்பூசி விரைவாக கொண்டு வர்றோமோ அதுதான் எங்களுக்கு வைரஸுக்கு எதிரான வெற்றி. நேட்டிவ் பிளேஸ் யுவர் நேட்டிவ் பிளேஸ் யாழ்ப்பாணம். அதே ஆக்சுவலா உங்களுடைய ஆக்சென்ட் வந்து யாழ்ப்பாணம் மாதிரி தோணுச்சு. ஆக்சுவலா மை ஃபாதர் ஆல்சோ ஃப்ரம் கொழும்பு சைடு சார். கொழும்பு சைடு. அப்படியா? மை ஃபாதர் இல்ல. சரி சரி. நீங்க எங்க இருக்கீங்க? வெலஸ்டாம் சென்னையில? கரூர்ல இருக்கீங்க. நல்லது நல்லது. குமரன் அவங்க டாக்டர் சங்கரி வந்திருக்காங்க. அந்த குளோபல் சென்டர் ஃபார் சித்தா மெடிசன். அவங்களுக்கும் நீங்க ஹோஸ்ட் பண்ணுங்க. வெல்கம். வாங்க. வணக்கம் வணக்கம். குட் மார்னிங் டாக்டர். ஹலோ. குட் ஈவினிங் மேடம். உங்களுக்கு குட் மார்னிங். யுஎஸ்ஏ பொறுத்தவரையிலும் குட் மார்னிங் மேடம். ஹலோ. அவங்க ப்ரொஃபசர் வேலுசாமி, அவங்க தான் வைஸ் சான்சலர். வைஸ் சான்சலர் பெரியார் மணியம்மை. So on behalf of the PMIST, I welcome you all to this webinar, madam. Thank you for joining with us. Hello. கேக்குதுங்களா சார்? ஓகே ஓகே ரைட் சார். மேடம் 4 minutes sir will. Okay. மேடம் ஓகே ஓகே. ஒரு 1 மினிட்ல நான் திருப்பி ஜாயின் பண்றேன். ஒரே ஒரு நிமிஷம். ஓகே ஓகே சார்.
வணக்கம் அரசன், நான் சிவசைலம் பேசுறேன். உங்களுக்கு நான் ஸ்லைட்ஸ் அனுப்பிச்சேன், அதை எப்படி இது பண்றதுன்னு நான் ஐ கேன் ஆல்சோ என்னோட கணினில இருந்து பண்ண முடியும். நீங்க கூட பண்ணிருங்க சிவசேலம், நீங்களே பண்ணிருங்க. ஏன்னா இப்போ ஹோஸ்ட் கொடுக்குறாரு. சரி, அது இப்போ நீங்க கண்ட்ரோல் பண்ணா ஈஸியா இருக்கும். சரி, பண்ணிடுறாங்க. சரி, ரொம்ப நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி. அவங்க சிவசேலம் அவங்க பொறியாளர், அவங்க குளோபல் சென்டர் ஃபார் சித்தா மெடிக்கல் ரிசர்ச் பிரசிடென்ட், அவங்க டாக்டர் சங்கரி அவங்களுடைய வாழ்வினையர் கணவர். குமரன், நீங்க இப்ப ஆரம்பிக்க எப்போட ஆரம்பிச்சுக்கலாங்க? சார், ரெடி சார். ஸோ ஒரே ஜெயந்தி மேம் இருக்கீங்களா மேம்? Sir, good morning, Sivasalam sir. Hello. Sir. Madam, actually நான் சிவசைலம் சார் கிட்ட ஒரு ஹலோ சொல்லிடுறேன் மேடம். He's in line. Sir, I'm Professor Velusamy, Vice Chancellor sir. Welcome you for this webinar sir. Thank you very much for participating in this event. Thank you. நிச்சயமா ரொம்ப மகிழ்ச்சி எங்களுக்கு. சார், நம்ம நேட்டிவ் பிளேஸ் திருநெல்வேலி, சென்னை. என்னுடைய கொள்ளு தாத்தா வந்து சிடி நாயகம்னு, அவங்க வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி பெரியார். I see right. மேடம் நீங்க மேடம்? நானும் திருநெல்வேலி. என் பேரு சங்கர வடிவு. நான் பிறந்தது திருநெல்வேலி, முடிச்சது சென்னை. அப்படிங்களா? ஓகே, தேங்க்யூ மேடம். பயோடேட்டா பார்த்தேன் மேடம், பயோடேட்டா பார்த்தேன். ரைட், தேங்க்யூ மேடம். நீங்க if you come to Tamil Nadu, you have to visit பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் மேடம். வெல்கம் யூ. நாங்க வருஷம் வருவோம், கட்டாயமா வருவோம். அப்படி. ஓகே, தேங்க்யூ மேம். நீங்க அங்க பல்கலைக்கழக ஆசிரியர்கள் மாணவர்களுக்கெல்லாம் கூட இந்த ஜிசிஎம்ஆர் பற்றி நீங்க சொல்லணும், சொன்ன நிச்சயம் உள்வாங்குவாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு அரசன் எல்லா குழுவுக்கும் நன்றி. ஓகே, தேங்க்யூ மேம். Sir, in a minute, Pro Vice Chancellor is joining, but in a minute we'll start the program, sir. So almost like we have 53 participants so far, and our students are joining. I'm sorry for the delay. It's because we are not starting exact time. So, Madam Register Ma'am, Dean Remy also, she has joined now. Ma'am, good evening, Ma'am. Shrivya Ma'am has joined. வணக்கம்மா. இங்க பார்க்க முடியலையே மேம். இப்பதான் ஜாயின் ஆயிருக்காங்க. சார், ஸ்ரீவித்யா become registrar now, just for ரொம்ப மகிழ்ச்சிங்க. வாழ்த்துக்கள். சார், குட் ஈவினிங் சார். வணக்கம்மா, ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள் நீங்க பதிவாளர் ஆனதுக்கு. தேங்க்யூ சார். டீன் கம் ரெஜிஸ்ட்ரார், எத்தனை பொறுப்பு பாக்குறீங்க? இல்ல சார், அது கொஞ்ச நாளைக்கு சார் பாத்துக்கலாம் சார். நீங்க பாத்துக்கீங்கம்மா, நீங்க என்ன 2 பொறுப்பு கொடுத்தா கூட பாத்துக்குவீங்க. Sir, shall we start, sir, now? நாங்க தயாரா. Okay, sir. Thank you, sir. So பண்ணுங்க. Okay. Sir. So good morning to speakers from US, and good evening for the participants in India. So it's a very good opportunity we got from because of Professor R.S. Sellaiah, that we have 2 more speakers who are doctor by profession, and so we have a good relation with Professor R.S. Sellaiah for a long time, and so I remember he has visited with his madam 7 years before, and they gave a talk, and 1.5 years before we had an international conference. So this purpose is it's co-organized by Institution Innovation Council. This council deals only with the innovation, IPR, startup, and entrepreneurship. So these are the 4 mandates which we have. This is all over India. This council, almost 3,000 colleges, universities,
or institution they are having this such councils. So the idea is to promote the innovation among the students, and the entrepreneurship culture should be promoted. That they should think out of box thinking and solve their local problem themselves. That's the idea, sir. So this is a good opportunity, sir. So I request our Vice Chancellor, sir, to speak few words and introduce the speakers, sir. Thank you, sir. Okay. Thank you, Dr. Kumaran, sir. Very good evening to all of you. First of all, I'm very glad to join with Dr. Kumaran to welcome the chief guest and the speakers of the webinar on Corona variants and their impacts, which is jointly organized by the Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, Veeramani Mogana Center for Quality Life Engineering Research, and Institutions of Innovation Council, and Periyar Technology Business Incubator. And I'm glad to just welcome Professor Arasu Chellaiah, sir, University of Maryland, Baltimore, USA, and Dr. Sinaraja Raguraj, a primary care physician, Maryland, USA, and Mrs. and Mr. Dr. Shankari Sivasailam, Maryland, USA, and the esteemed Chancellor of our Periyar Maniamma Institute of Science and Technology, beloved Pro Vice Chancellor, a Registrar, Controller of Examination, Dean Research, Dr. Kumaran, Deans of various faculties, Directors of various centers, Heads of various departments, beloved staff, student friends, invited guests, and other participants from all over the world. Ladies and gentlemen, it gives me immense pleasure to be with you in the pleasant evening and introduce the chief guests and speakers of this webinar. On the happiest occasion, on behalf of the Chancellor and Periyar Maniamma Institute of Science and Technology and my own behalf, I convey our heartiest greetings and best wishes to all of you. First of all, I should not forget to congratulate the organizing committee for organizing the highly useful webinar at the right time. So with this few words, I'm very glad to introduce our experts or speakers of this webinar. So Arasu Chellaiah, sir, is known to PMIST, Periyar Maniamma Institute of Science and Technology, staff and students. Arasu Chellaiah அவர்கள் தஞ்சை மாவட்டம் பூண்டி புஷ்பம் கல்லூரியிலே விலங்கியல் துறையில் பிஎஸ்சி பட்டம் பெற்றார். மேலும் அவர் ஜமால் முகமது கல்லூரியில திருச்சியில இருக்கின்ற கல்லூரியில முதுகலை பட்டம் எம்எஸ்சி பட்டம் சென்னை பல்கலைக்கழகத்திலே பெற்றார். அடுத்து நாளமில்லா சுரப்பிகள் துறையில் மற்றொரு முதுகலை பட்டமும் அவர் எம்ஃபில் அவர் பெற்றார். திருச்சி சென்ட் ஜோஸ் கல்லூரியில் பிஷப் கேர் கல்லூரியும் விரிவுரையாளராக அவர் பணியாற்றினார். மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்திலே உயிர் வேதியியல் துறையில் முனைவர் பட்டம் பெற்றார். அமெரிக்காவிலே மிசௌரி மாநிலத்திலே உள்ள செயின்ட் லூயிஸ் பல்கலைக்கழகத்திலும் வாஷிங்டன் பல்கலைக்கழகத்திலும் மூலக்கூறு செயல் உயிரியல் துறையில் மாலிகுலர் அண்ட் செல்லுலர் பயாலஜி ஆய்வு செய்தார். தற்போது பால்டிமோர் நகரில் உள்ள மேரிலாந்து பல்கலைக்கழகத்திலே பேராசிரியர் பணிபுரிந்து வருகிறார். மேலும் அவர் தமிழ் பற்றுள்ள அன்பருடன் இணைந்து மிசௌரி தமிழ் துவைக்கு அதன் முதல் தலைவராக ஒரு 5 ஆண்டு காலம் பணிபுரிந்தார். தமிழ் கல்வி ஆவலர்களுடன் இணைந்து மிசௌரி தமிழ் பள்ளிகளை துவக்கினார். இதுபோல பல தமிழ் சங்க பேரவைகள் எல்லாம் தலைவராக இருந்து சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். அவர் இன்று இங்கே வருகை புரிந்து நமக்கு இந்த வெபினாரில் சிறப்பு சொற்பொழிவாற்ற இருக்கின்றார். அவரை நம்முடைய பல்கலைக்கழகத்தின் சார்பாக வருக என்று வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். டாக்டர் அடுத்து டாக்டர் சின்ராஜ் ரகுராஜ், he's a specialist in internal medicine in Bel Air, Maryland. He actually, we should be very happy to just inform you all that he received his medical degree from Tanjavur Medical College and has been practiced for more than 20 years at Maryland. So
Actually, we have to thank RS Taliyad sir bringing Dr. Sinraj Raghuraj sir to this webinar. And he's actually a popular medical expert at Maryland. And also another speaker, Dr. Shankari Sivasailam Madam, is a medical director of Oncology Women's Services, is board of certified hematology, medical oncology, and internal medicine experts. She actually studied his medical, education at Kilpak Medical College in India. She, Dr. Sivasailam has been in clinical practice for the past 18 years in the field of medical oncology, and has a special interest in a gynecological malignancies, and she is actively involved in the development of oncology integrative medicine program at the Kaufman Cancer Center in collaboration with Maryland University of Integrative Health. She is board of certified by the American Board of Integrative Medicine and is the medical director of Oncology Women's Services. And on behalf of the Periyar Maniamma Institute of Science and Technology, I welcome Madam, and also I welcome Mr. Sivasailam sir to this webinar. So with this few words, I'll just hand over to Dr. RS Taliyad sir just to continue. Thank you very much. எல்லாருக்கும் வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்காவில் காலை நேரம், இந்தியாவில் மாலை நேரம், இப்படி ஒரு சந்திப்புக்கு ஏற்பாடு செய்த அனைவருக்கும் மனமார்ந்த பாராட்டுகள். முக்கியமாக பெரியார் மணியம்மை நிகர்நிலை பல்கலைக்கழகம், இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இந்த மிகப்பெரிய நிறுவனத்தை துவக்கி மிகச்சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருப்பவர் அன்பிற்குரிய வேந்தர் டாக்டர் கே வீரமணி அவர்கள். இந்த பல்கலைக்கழகம் இப்பொழுது நிகர்நிலை பல்கலைக்கழகம் அல்லது தொழில்நுட்ப நிறுவனம் என்று எப்படி சொன்னாலும் இந்திய குடியரசுத் தலைவர் முனைவர் அப்துல் கலாம் அவர்களிலிருந்து துவங்கி பல்வேறு தலைவர்களும் இந்திய அளவில் தலைவர்கள் இந்த நிறுவனத்திற்கு வந்து சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக கிராமப்புற வளர்ச்சியில் மிகப்பெரிய செயல்கள் ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். டாக்டர் குமரன் துவக்கத்திலே சொன்னார். சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த பல்கலைக்கழகத்தை ஒரு ஒரு பகுத்தறிவாளனாக, பார்வையாளனாக அவ்வப்போது சென்று பார்த்தாலும் சூழியல் பேரிடர் மிகப்பெரிய அளவில் கிளைமேட் கிரைசிஸ் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நல்ல ஒரு கருத்தரங்கம், அவர்கள் பன்னாட்டு கருத்தரங்கம், இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் கிளைமேட் கிரைசிஸ், ஜனவரி 2020 அதில் நடத்தி 2 நாள் கருத்தரங்கம் நடத்தி மிகச்சிறப்பாக நடத்தினார்கள். அதிலே நான் கலந்து கொண்ட பொழுது பல்கலைக்கழக துணைவேந்தர், சார்பு துணைவேந்தர், ப்ரோ வைஸ் சான்சலர், மற்றபடி டீன் மற்ற அனைவரையும் சந்தித்து ஒரு 2 நாள் மிகவும் கலந்து பேசிய பொழுது சிலவற்றை சொன்னேன். இந்த கிளைமேட் கிரைசிஸே கூட நாளைக்கு ஒரு பெரிய பெருந்தொற்று கூட வாய்ப்பு இருக்கிறது, பேண்டமிக் என்று கூட கலந்து பேசிக் கொண்டிருந்தேன். அதை தொடர்ந்து ஏன் இப்படி ஒரு நிகழ்ச்சி நீங்க பண்ணலாம்னு சொல்லும் பொழுது பல்வேறு நேர நெருக்கடியான சூழல், நம்முடைய அன்புக்குரியவர்கள் நாம் இழந்து கொண்டிருக்கிறோம், உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள், எல்லாம் பல சூழல் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் வந்திருக்கிறேன். 20 வருடங்களுக்கு மேலாக நெருங்கி பழகி வரும் குடும்ப நண்பர்கள், மிகவும் அன்பிற்குரியவர்கள், டாக்டர் ரகுராஜ் சின்னராஜ் அவர்களும், டாக்டர் சங்கரி, திரு சிவசைலம் அவர்களும், அவரை பற்றி துணைவேந்தர் அறிமுகப்படுத்தினார். நான் ஒரு 1-2 நான் சொல்ல ஆசைப்படுறேன். குறிப்பா டாக்டர் ரகுராஜ் தஞ்சையில MBBS முடிச்சுட்டு லண்டன்ல போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடிஸ் 3.5 ஆண்டுகள் செய்துட்டு அப்புறம் இந்த பால்டிமோர்ல 22 ஆண்டுகள் பணிபுரிகிறாரு. தமிழ் மக்கள் எல்லாம் பெரிய அளவுல அவங்க துணைவேந்தர் சொன்ன மாதிரி மிகவும் புகழ்பெற்றவர். அது மட்டும் இல்லாம ரொம்ப அமைதியாக IMHO, இன்டர்நேஷனல் மெடிக்கல் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்று மிகப்பெரிய அளவில், வெளியிலே கூட அவர் பேர் வராத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் பொது காரியங்களில் அவர் உடல் நலத்திற்காகவும் மனநலத்திற்காகவும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஈழ தமிழர்கள் உட்பட
ஸோ அமெரிக்காவில் உள்ள தமிழ் சமுதாயம் அத்தனை பேருக்கும் அவரை நன்றாக தெரியும். அவருடைய தொண்டை பாராட்டுகிறார்கள். அதே போல திரு சிவசேலம் இன்றைக்கு நம்மளோட இருப்பது பெரிய மகிழ்ச்சிக்குரியது. அவர் தமிழ்நாடு அறக்கட்டளையினுடைய அமைப்புக்கு தலைவராக இருந்திருக்கிறார். இப்பொழுது GCSMR குளோபல் சென்டர் ஃபார் சித்தா மெடிக்கல் ரிசர்ச் என்ற நிறுவனத்தின் தலைவர். அவருடைய துணைவியார் வாழ்வினையர் தான் டாக்டர் சங்கரி அவர்கள். இப்பொழுது நம்முடைய இங்க கலந்திருக்கிறார்கள். அவர்களும் ஒரு இன்டகிரேட்டிவ் மெடிக்கல் ஒரு அப்ரோச் அதில் அவர்கள் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். 25 ஆண்டுகளாக புற்றுநோய் மருத்துவராக இருந்தாலும் அவர்களுடைய எல்லா மருத்துவத்திலும் சொல்ல கூறுகளை உள்வாங்கி அந்த கூறுகளை அடக்கிய ஒரு இன்டகிரேட்டிவ் அப்ரோச், ஒரு ஒருங்கிணைந்த முயற்சி. அந்த முயற்சியில இந்த ஆய்வும் இந்த மருத்துவ சிகிச்சை முறைகளும் கடைசி மக்களுக்கும் செல்ல வேண்டும் என்ற ஒரு கருத்தில் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் இந்த குடும்பத்தினருமே அமெரிக்காவில் உள்ள அனைத்து தமிழர்களும் நன்றாக அறிந்தவர்கள். டாக்டர் ரகுராஜா இருக்கட்டும், டாக்டர் சங்கரியாக இருக்கட்டும், திரு சிவசேலமாக இருக்கட்டும், பொது நலனில் மிகுந்த அக்கறை உள்ளவர்கள். தன்னுடைய துறையில் வல்லுநர்கள் என்பது சிறப்புக்குரியது போல அவர்கள் பொது நலனில் மிகுந்த அக்கறை உள்ளவர்கள் என்பதிலே பெரிய மகிழ்ச்சி. இன்றைக்கு இணைந்தது மிகச்சிறப்பு. நான் ஒரு 30 நிமிடம் பேசிட்டு டாக்டர் ரகுராஜ் அவங்க கருத்தை சொல்லுவாங்க மருத்துவங்கிற முறையில. அப்புறம் அவங்க டாக்டர் சங்கரி இன்டகிரேட்டிவ் அப்ரோச், அவங்க அதை GCMR அவங்களுடைய முயற்சிகளை பற்றி இன்னைக்கு பகிர்ந்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு கருத்து பரிமாற்றமாக அமையும். என்னுடைய இதுல எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பேசுறதுக்கு ஒரு 4 ஆண்டுகள் கிட்டத்தட்ட வைரஸ் அப்படிங்கிறத இந்த பாக்டீரியாவில் வைரஸ் ஃபாஜ்னு சொல்லுவாங்க. அதை ஒரு கருவியாக நான் பயன்படுத்தி ஆய்வு செய்திருக்கேன். அதனால அது உயிருக்கு அது தானாக வைரஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தானாக அது இயங்க முடியாது. ஒரு செல்ல போய் அந்த செல்கள்ல அது இன்ஃபெக்ட் பண்ணாதான், அது தொற்று இருந்தானா அதனுடைய புரோட்டீன்ஸை அதை இரட்டிப்பி ஆக்கிறதுக்கோ அதை பெருக்கிக்கிறதுக்கு நம்முடைய செல்களுடைய மெஷினரி தான் உதவி செய்யணும். அதனால அதை பார்த்துட்டு தான் ஒரு பெரிய விந்தையா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 14 ஆண்டுகளாக மேரிலாந்து பல்கலைக்கழகத்துல நான் இந்த வைரஸஸ் பற்றியும் இம்யூனாலஜி தடுப்பாற்றல் துறை இந்த ரெண்டுலையுமே பட்ட மேற்படிப்பு அளவுல சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க பேராசிரியர்கள் நிறைய இருக்கீங்க, சொல்லிக் கொடுக்கும் போது நமக்கு இன்னும் கொஞ்சம் உள் வாங்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. நீங்க யார்கிட்டயுமே போய் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கே அது இன்னும் கொஞ்சம் புரியும். அப்புறம் அவங்க சொன்ன மாதிரி மிசௌரி மாநிலத்துல செயின்ட் லூயிஸ் யூனிவர்சிட்டி மெடிக்கல் ஸ்கூல், வாஷிங்டன் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசன், இப்ப இங்கேயுமே மெரிலாந்து ஸ்கூல் ஆஃப் மெடிசன், மெரிலாந்து ஸ்கூல் ஆஃப் டென்டிஸ்ட்ரி, இது மாதிரி மருத்துவ துறைகள்ல உள்ள மருத்துவர்களோடு நெருங்கி பழகும் போது ஆய்வுக்கும் இந்த மருத்துவத்திற்கும் உள்ள தொடர்பு எனக்கு கொஞ்சம் தெரியும். அதனால அந்த அளவுல இதை இன்னைக்கு இந்த நம்முடைய தொற்று கொரோனா வேரியன்ஸை பற்றி என்னுடைய கருத்துக்களை நான் பகிர்ந்துக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு இன்ஃபார்மலாவே நம்ம கூட ஒரு கலந்துரையாடல் மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். இதுல குறிப்பா நான் சொல்லும்பொழுது அந்த 2 நாள் கருத்தரங்கம், நான் பன்னாட்டு சூழியல் பேரிடர் கருத்தரங்கத்தில் நான் வந்த பொழுது அவ்வளவு ஒரு அருமையாக பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர், அவங்க ப்ரோ வைஸ் சான்சலர், ரொம்ப அவங்கள பேரை நான் குறிப்பிட்டே ஆகணும். அவங்க முதல்ல டாக்டர் கே வீரமணி, நம்முடைய வேந்தரை பத்தி நான் சொன்னேன். டாக்டர் எஸ் வேலுசாமி அவங்க இப்ப ஆரம்பத்தில் அறிமுகப்படுத்தினாங்க வைஸ் சான்சலர். அவங்க மிஸ்டர் டாக்டர் தேவதாஸ் ப்ரோ வைஸ் சான்சலர், டாக்டர் PK ஸ்ரீவித்யா மேடம் வந்திருக்கிறாங்க. அவங்க டீன், இப்போ பதிவாளர் ரெஜிஸ்ட்ரார். அப்புறம் டாக்டர் அசோக் குமார் அண்ணாதுரை, ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் பயோடெக்னாலஜி. அப்புறம் அவங்க மோகனா வீரமணி சென்டர் ஃபார் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இன்ஜினியரிங் ரிசர்ச். டாக்டர் ஜெயந்தி அவங்க ப்ரொஃபசர் அண்ட் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங். அண்ட் டாக்டர் எஸ் குமரன் இப்ப நம்ம அந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கிறவரு. அப்புறம் அவங்க சிவகுமார், அவங்களும் நிறைய பேசி பழகி ஒரு நல்ல ஒரு கருத்து ஒற்றுமை உள்ளவர்கள். இந்த நிகழ்ச்சியில இருக்கிறவர்கள் ஆசிரியர்கள் இருக்கலாம், பேராசிரியர்கள் இருக்கலாம், பொதுவாக ஒரு பகுத்தறிவாளர்களாக இருக்கலாம், ஒரு 10 பேர்கிட்ட போய் பேசக்கூடியவர்கள், பல பேர்கிட்ட பேசக்கூடிய அளவுக்கு உள்ளவர்கள் தான் இங்க இருக்கிறாங்க. அதனால நாங்க இந்த 3 பேரை நாங்க பகிர்ந்துக்கிறது எங்களுக்கு என்ன ஒரு மகிழ்ச்சினா, எங்களுடைய கருத்துக்கள் சிந்தனைகள் உங்ககிட்ட போனுச்சுன்னா நீங்க அதை இன்னும் பல பேர்கிட்ட எடுத்துட்டு போகலாம். ஏன்னா உயிரியல் துறையில இருக்கிறவங்க இருக்கலாம், மருத்துவ துறையில இருக்கிறவங்க இருக்கலாம், மற்ற துறைகள் இன்ஜினியரிங் துறை, பிசினஸ், மற்ற எல்லா துறைகளும் இருக்கிறவங்க இருக்கலாம். என்னோட தனிப்பட்ட கருத்து இந்த வைரஸஸ் பற்றியோ, இந்த தொற்று பற்றியோ, இந்த தடுப்பாற்றல் பற்றியோ
பெரிய சிரமம் இல்லை. நீங்க கொஞ்சம் அடிப்படையா படிக்க ஆரம்பிச்சோம்னா புரிஞ்சுக்கலாம். ஆனா அது படிச்சுட்டே இருக்கணும். இன்னொன்னு இது மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனா இன்னைக்கு தலைப்பு வந்து வேரியன்ஸ் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்ப டெல்டா, ஆல்பா, பேரா, காமா, டெல்டா, அந்த பேர் கூட என்ன ஏன் வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, இது இந்தியாவிலிருந்து முதலில் பார்க்கப்பட்டது, அமெரிக்காவில் பார்க்கப்பட்டது, பிரேசிலில் பார்க்கப்பட்டது, அந்த நாடை போட்டு பேரை ரொம்ப எழுத்த வேணாம்னு சொல்லிட்டு தான் WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி பண்றாங்க. இந்த ஆல்பா, பேரா, காமா, டெல்டா. டெல்டா வேரியன்ட் தான் அந்த 2வது அலை இந்தியாவில் மிகப்பெரிய சிக்கலை உண்டாக்கி இருக்கு. அவங்க மருத்துவர் ரகுராஜ் கூட சொன்னாங்க, அந்த வேக்சின்ஸ் என்ன, எப்படி மாடர்னா இந்தியாவுக்கு எவ்வளவு தரதுங்கிறத பத்தி அவங்க கருத்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பேரிடர் ஒரு கிட்டத்தட்ட 1.5 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. நம்மள இந்த மாதிரி ஒரு படித்திருக்கு. ஒரு சின்ன ஒரு வைரஸ், ஒரு குண்டூசியினுடைய நுனியில, அந்த நுனி எவ்வளவு இருக்கோ அதுல ஒரு 1000ல் ஒரு கூட கிடையாது. அது இருக்கு. ஏற்கனவே SARS 1 வந்திருக்கு. அதுல அந்த சீக்வன்ஸ் கொஞ்சம் மாறி இருக்கு. அந்த AGCT, RNA, AGCU, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. எல்லாம் நீங்க படிச்சு கண்டினியூஸ் டு லேர்ன். ஏன்னா இது மாறிக்கிட்டே இருக்கு. அந்த ஒரு தான் நான் என்ன இப்போ பண்ணலான் இருக்கேன்னா, கொஞ்சம் சில ஸ்லைட்ஸ் பண்ணியிருக்கேன். எப்படி என்னுடைய கருத்து இருக்குது இதை பற்றி, இதை யோசிச்சுட்டே இருக்கும். அதை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். இப்ப மருத்துவர்கள் இருக்கிறதுனால அந்த வேரியன்ஸை பற்றி நம்ம டாக்டர் ரகுராஜ் இன்னும் ஆழமா சொல்லுவாங்க, எப்படி அது பாதிக்கப்படுது உடல் நலத்தை, சுகாதாரத்துக்குன்ட்டு. அப்புறம் அவங்க மருத்துவர் சங்கர் இன்டெகிரேட்டிவ் அப்ரோச், அது ஒரு இப்ப நிறைய பரவிட்டு இருக்கு. இங்க பெரிய பல்கலைக்கழகங்கள்லயே அது மாதிரி ஹார்வர்ட், அது மாதிரி பெரிய பெரிய பல்கலைக்கழகங்கள்ல அந்த மாதிரி ஒரு இன்டெகிரேட்டிவ் மெடிசன் அப்ரோச் வந்துகிட்டு இருக்கு. அதனால நான் வந்து என்ன பண்றேன், அந்த இப்ப ஸ்லைட்ஸ் ஆரம்பிச்சுட்டு we will go. தெரியுதுங்களா? ஸ்லைட்ஸ் தெரியுதுங்களா குமரன்? சரி. வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்ப நான் வந்து இப்ப கொரோனாவின் மாறுபாடுகளும் அவற்றின் தாக்கும் இந்த என்னுடைய நேரம் ஒரு 30 நிமிடம் நான் சொன்னேன். இதுல வந்து நான் என்ன பகிர்ந்துக்கலாம்னு நினைச்சேன்னா, இந்த ஒரு ஸ்லைட்ல சொல்றேன். இந்த சூழியல் மாற்றங்கள், அதுதான் நம்ம இந்த பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்துல செஞ்சது, கிளைமேட் கிரைசிஸ். அதுவும் அந்த தொற்றுவை பற்றி கொஞ்சம் பேசலான்ட்டு. அது வந்து இப்ப அந்த வவ்வால இருந்து இன்னொரு விலங்கு வந்து அப்புறம் மனிதனுக்கு வந்திருக்குது இப்ப இந்த கொரோனா வைரஸ். இது சைனாவில இருந்து சைனா அரசாங்கம் இதுல தவறா அங்க இருந்து வெளியில வந்து விட்டுட்டாங்க. அதெல்லாம் கொஞ்சம் தவறான செய்திகள் வாட்ஸ்அப்ல வந்துட்டு இருக்கு. அது ரொம்ப படிச்சவங்களே அதை பகிர்ந்துக்கிறாங்க. இப்ப நம்ம இந்த இந்த பேச்சுக்களை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க நிச்சயமா எதையுமே நீங்க ரொம்ப கவனமாக உள்வாங்கன்னு அன்போட கேட்டுக்கிறேன். ஏன்னா ரொம்ப நம்ப தகுந்த மாதிரி ஒரு தகவலை அனுப்பிச்சிடுறாங்க. அதை அவரை பார்க்கும்போது என்ன இப்படி இல்லாம இருக்குன்ட்டு. ஏன்னா HIV லூக் மன்ட்ரியர் அப்படின்னு சொல்லி ஒரு பிரெஞ்சு சயின்டிஸ்ட், நோபல் பரிசு வாங்கினவர், அவரு கொஞ்சம் பரபரப்பான ஆளு. அவரு சொன்னாரு சொல்லிட்டு வேக்சின் போட்டுட்டா 2 வருஷத்துல எல்லாரும் செத்து போயிடுவாங்க அப்படின்லாம் கூட வருது. அதனால வந்து நீங்க தயவுசெய்து அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். எந்த செய்தி வந்தாலும் அது பல்கலைக்கழகத்திலும் நான் சொல்ல வேண்டியதில்லை. நீங்க வந்து ஒரு சரியான அத்தாரிட்டிஸ், அரசாங்கமோ தமிழ்நாடு அரசாங்க துறையிலிருந்து வர்றதோ அல்லது இது மாதிரி ஒரு நல்ல அறியப்பட்டவர்கள், நாங்க பரபரப்பா ஒண்ணும் சொல்ல முடியாது. சொன்னா திருப்பி பல பேர் கேட்பாங்க. டாக்டர் ரகுராஜோ, டாக்டர் சங்கரிலாம் நிறைய பேருக்கு அறிமுகமானவங்க. அதனால வந்து அது ஒரு முக்கியமா நான் இங்க பகிர்ந்துக்க விரும்புறேன். அதுல வந்து அந்த காடுகள் அழிக்கும் போது அந்த வவ்வால்கள் வந்து நாட்டுக்குள்ளதான் வரும், வேற வழி இல்லை. அப்புறம் இந்த விலங்கு பண்ணைகள், இண்டஸ்ட்ரியல் ஃபார்மிங் சொல்றாங்க பாருங்க, இந்த லைவ் மார்க்கெட்னு சொல்லி, அது சைனாவில் மட்டும் இல்ல மற்ற நாடுகளும் இருக்கு. இந்த நெருக்கமா விலங்குகளோட இருக்கிறதுனால மனிதனுடைய வைரஸ் மட்டும் இல்லாம இந்த விலங்கும் மனிதன் வைரஸும் சேர்ந்து கலந்து ஒரு வைரஸ் உருவாகுது பாருங்க. அதுதான் நம்முடைய தடுப்பாற்றல் சக்தி ரொம்ப தடுமா இருக்குது. அது நான் உணர்ந்தேன். அது நிறைய செய்திகள் இருக்கு. அப்புறம் வந்து இப்ப நகர்ப்புற மாசுகள், இப்ப சிட்டி லைஃப் தான், நகரத்துல வாழ்க்கை தான் நிறைய இருக்குது. அது நரக வாழ்க்கையா இருக்குன்னு கூட சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 50% மக்கள் உலகளாவிய அளவுல நகர்ப்புறத்துல வாழ்றாங்க. அப்ப இந்த பொல்யூஷன், இந்த காற்று மாசுகள் இதெல்லாம் வந்து வரும்பொழுது அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகமாகுது. இதுக்கே வந்து டயபெட்டிஸ், ஹார்ட் அட்டாக், நிமோனியா எல்லாம் கூட இருக்குங்கிறத நான் வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எங்கே நிறைய செய்திகள் நான் அந்த யாரு சொன்னாங்கிறத போடலன்னா கூட அவங்க ரொம்ப ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷன் தான் நான் கொடுக்குறேன். இதுக்கு பிறகு இந்த கால் முடிஞ்ச பிறகு கூட நீங்க அவங்க டாக்டர் குமரன் மற்றவங்ககிட்ட நீங்க ஏதாவது கேள்வி இருந்தா கூட நான் அவங்க பதில் எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். இல்ல மற்றவங்ககிட்ட கூட வாங்கி நான் அனுப்ப முடியும்.
இப்போ இது பெரிய 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடந்தது. 1919 அந்த ஸ்பானிஷ் ஃப்ளூ, இப்படி 5 கோடி மக்கள் இறந்தாங்க. அதை பார்க்கும்போது இது ஒன்றும் பெருசு இல்லை. அதை நம்ம இப்போதைய அது ஒரு நம்ம பேசுவோம், நான் பேசுறேன். இப்பொழுதைய கோவிட் தொற்று இறப்பு எண்ணிக்கை இப்போதைக்கு என்ன நிலைமை இருக்கு, ஏன்னா அதை கம்பேர் பண்ணி நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. அப்புறம் ஜென்ரலா வைரஸை பத்தி நான் ஒரு சிலதை பகிர்ந்துக்கிறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், அல்ல புதிய செய்திகள் சில பேருக்கும் இருக்கலாம். அப்புறம் அந்த கொரோனாவின் மாறுபாடுகள், அதனுடைய வேரியன்ஸ், அதனுடைய இம்பாக்ட், தாக்கம், அதுதான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். இதுல தடுப்பு முறைகள் என்ன, நான் உங்களுக்கு சொல்ல இன்னொரு கருத்து நான் மறந்ததுக்கு முன்னாடி சொல்ல விரும்புறேன்னா, அதாவது நம்ம நம்பிக்கையோட இருக்கணும். நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். we are going to get out of it, we will get out of it. அதே சமயத்துல எச்சரிக்கையா இருக்கணும். இது ஒரு முக்கியமான செய்தியா இன்னைக்கு நான் இந்த ஒரு 1/2 மணி நேரத்துல உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்க விரும்புறேன். நம்பிக்கையோட அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு இருந்துட முடியாது. இப்ப மறுபடி லாக்டவுன்லாம் சில ஆஸ்திரேலியாவில் நினைக்கிறேன், யூகேல மறுபடி சிக்கலாயிட்டு இருக்கு. அது ஒரு நம்ம கவனமா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். அதுல என்னென்ன முழுக்க இந்த 2021 இறுதி வரைக்குமே கூட முகக்கவசம் இதெல்லாம், இந்த கூட்டத்தை தவிர்த்தல், இதெல்லாமே நம்ம இருக்கணுங்கிறது என்னுடைய கருத்து. தடுப்பு முறைகள், தடுப்பு முறை வேக்சினேஷன் தான் தடுப்பு முறை. அது அந்நியில் என்ன நம்ம செஞ்சுக்கலாம் நம்மளை பாதுகாத்துக்கிற ஒரு சில கருத்துக்கள். இதுதான் இன்னைக்கு நான் கொஞ்சம் விரைவா கொண்டுட்டு போறதுக்கு இருக்கிறேன் நான். இப்ப இந்த கான்ஃபரன்ஸ் தான் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் கிரியேட்டிங் கிளைமேட் சேஞ்ச், சேவிங் லைஃப்ஸ் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். அந்த சேவிங் லைஃப்ஸ் இப்ப இது நான் என்ன சொல்றேன்னா, இப்ப கிளைமேட் கிரைசிஸ் கான்ட்ரிபியூட்ஸ் டு திஸ் பேண்டமிக், வைரல் பேண்டமிக், அண்ட் வைரல் பேண்டமிக் contributes to climate crisis. So kind of ரெண்டுமே ஒன்றுக்கொன்று இணைந்தது. ஒரு கிளைமேட் கிரைசிஸ் இல்லாம இந்த வைரஸ் வந்துடலங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்துன்னு வச்சுக்கலாம். இப்ப இந்த ரைஸ் இது குளோபலி, இப்ப இந்த ஸ்லைட்ஸ் நீங்க யாரைய பாக்குறதுக்கு நீங்க பாருங்க, இல்லைனாலும் பரவாயில்ல, யூடியூப்ல பிறகு நம்ம உங்களுக்கு they will make it available. இந்த ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் COVID-19 இதுல பாத்தீங்கன்னா, இப்ப மார்ச் 2020 இருந்து இப்ப அட்லீஸ்ட் இங்க இப்ப மார்ச் 2021 ஏப்ரல், இப்ப நமக்கு ஜூலை 4ஆம் தேதி, இப்ப பாத்தீங்கன்னா இந்த அலைகள் குளோபலி இது ரொம்ப குறைஞ்சிட்டு இருக்குது. அப்புறம் அந்த ஒவ்வொரு நாடுகளும் அப்படின்னு நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்குமே குளோபலி பார்க்கும் பொழுது இல்ல, நியூஸ்ல கொஞ்சம் சென்சேஷன்லா வந்தாலும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். இதுவும் பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் மேல போற மாதிரி இருக்கு. அடுத்த ஸ்லைட்ல நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா இது இந்தியா மட்டுமே. இதனுடைய தகவல் ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டி டேட்டா டு 24th May. இவங்கெல்லாம் கொஞ்சம் நம்பக்கூடிய தகவல்கள் தான். அதாவது சொல்றதுலாம் நானே ரொம்ப உறுதியா இதெல்லாம் உண்மையான செய்தி தானா, இதை நம்பலாமாங்கிறது நான் ரொம்ப சோதிச்சுதான் இங்க பகிர்ந்துக்கிறது. இப்போ அந்த கேசஸ் இன்ஃபெக்ஷன் பாத்தீங்கன்னா, இப்போ அந்த 7-day ஆவரேஜ் 7 நாளைக்கு எடுத்து 7 நாளைக்கு எத்தனை இன்ஃபெக்ஷன், அப்புறம் 7 வகுத்து அதான் ஆவரேஜ் உங்களுக்கு. அது பாத்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா மே போய் இப்ப ஜூன்ல இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இந்த டெத் ரேட்டுமே பாத்தீங்கன்னா அதே பேட்டர்ன்ல தான் போயிட்டு இருக்கு. இதுவும் இப்ப இன்னும் குறையல, நிச்சயமா குறையறதுக்கு நான் வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புறேன். இதே நம்பிக்கை இருக்கணும், எச்சரிக்கை இருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமா நம்ம எல்லாருமே யோசிக்க வேண்டியது. அப்புறம் ஒரு அலை வரலாமா? இப்ப ஆக்சுவலா இந்தியாவில 2வது அலை, அமெரிக்காவில 3வது அலையே முடிஞ்சிட்டு இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. இது நீங்க அடுத்து இன்னொரு அலை வரலாமா, அதை நம்ம எதிர்பார்க்கணும்னு தான் நான் சொல்றேன். இப்ப மருத்துவர்கள்லாம் சொல்லுவாங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத பற்றி. ஆனாலும் நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து, நான் ஒரு லேமனாவும் பாக்குறேன். ஒரு ஆய்வு பேராசிரியரா இருந்துட்டு இருக்கிற அந்த துறையில எல்லாம் இருந்துட்டு இருக்கிறதாக இருந்தாலும், தனிப்பட்ட ஒரு மனிதனா நான் பார்க்கும் பொழுது இந்த இது குறைஞ்சி வந்தாலுமே நம்ம அந்த செய்திகளை பார்த்துக்கிட்டு இருக்கணும். அடுத்த அலையும் வரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் நம்ம இருக்கணும். இந்த குளோபல் ப்ராப்ளம் ஆஃப் அண்டர் ரிப்போர்ட்டிங், இது இன்னொன்னு இது உலகளாவிய நடக்குது. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை யாரு கண்டுபிடிக்கிறான்னு கேட்டீங்கன்னா, யூனிவர்சிட்டி ஆஃப் வாஷிங்டன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் மெட்ரிக்ஸ் அண்ட் இவாலுவேஷன். இவங்க ஒரு ஆத்தென்டிக்கா ஒரு நம்பக்கூடிய நிறுவனம். என்ன சொல்றாங்கன்னா, எல்லா நாடுகள்லயுமே அவங்க உதாரணமா இப்போ அமெரிக்காவை எடுத்துக்கோமே, இப்ப பாருங்க, இப்ப இறப்பு கிட்டத்தட்ட நாங்க சொல்றது 5 லட்சம் பேர், அமெரிக்கா கிட்டத்தட்ட 6 லட்சம் நெருங்குது பேர் இறப்புன்னு சொல்லி ஒரு கணக்கு நாங்க கொடுக்குறோம். அதே மாதிரி ஒவ்வொரு நாடுகளையும் இருக்கு. அது ஆக்சுவலா அவங்க என்ன சொல்றாங்க, இவங்க எப்படி இந்த மெட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறாங்கிறது எனக்கு சரியா தெரியல. கிட்டத்தட்ட 9 லட்சம் போகுது ஆக்சுவலா இறந்த கேஸ், அண்டர் ரிப்போர்ட்டிங். இதுக்கு பல காரணம் இருக்கலாம். ஸோ இது எப்படி நீங்க பாத்தீங்கன்னாலும் ஒரு 3 கோடி 4 கோடியை வச்சுங்களேன், 4 கோடி கேசஸ் அப்படின்னு இருக்கும்போது
கிட்டத்தட்ட 39 லட்சம் அல்லது 40 லட்சம் இறப்புகள் உலகளாவிய அளவுல இது நடந்திருக்கு. சோ 40 லட்சம் இறப்புகளும் போது இது மாதிரி ஒரு பெருந்தொற்று, வைரஸ் பெருந்தொற்று 1919 வந்தது பாத்தீங்களா, அப்ப வந்து 5 கோடி இறப்பு. அதுவுமே கூட இருக்கலாம், அது அப்ப ரிப்போர்ட் பண்ணது. அப்ப இருக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் 100 ஆண்டு காலத்துல இப்ப வந்து நம்ம ரொம்ப குளோபல் வில்லேஜ்னு சொல்றாங்கல்ல, உலகம் சுருங்கி போச்சு. நம்ம எல்லாருமே எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்கோம். 1918 அப்படி கிடையாது, இருந்த இடத்துல தான் பெரும்பாலும் இருப்போம். அதுல அந்த முதலாம் உலக போர் முடிஞ்ச உடனே அங்க இருந்து எல்லாரும் அவங்கவுங்க ஊருக்கு போகும் பொழுது அந்த பெரிய சிக்கல் ஆரம்பிச்சது. இப்ப இதே கூட அந்த சைனீஸ் நியூ இயர்ல அந்த இடத்துல இருந்து ஊஹான்ல இருந்து எல்லாரும் உலகளாவிய அளவு போனது ஒரு காரணம்னு சொல்றாங்க. அது இருக்கலாம். இது மாதிரி இல்லைனாலும் கூட இன்னொன்னு வந்து ஏன் இறப்பு இப்பொழுதுக்கு 5 கோடிக்கும் இப்ப 40 லட்சத்துக்கும் அப்படிங்கும் பொழுது என்ன ஒரு இதுன்னா, நம்முடைய மருத்துவ வளர்ச்சி, டயக்னாஸ்டிக்ஸ் அதுல வளர்ச்சி எல்லாமே காரணம். சோ அதனால வந்து இது அதை பார்க்கும் பொழுது இந்த பெருந்தொற்றினுடைய இறப்பு நிச்சயமா கம்மிதான். அது இப்ப குறைஞ்சிட்டு இருக்கு. நாங்க இந்த மாதிரி எச்சரிக்கையோக இருப்போம். முடிந்த அளவுக்கு இந்த ஆண்டுலயாவது எல்லாமே சரியாயிடும் என்று நான் நம்புகிறேன். கிட்டத்தட்ட நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்குமே நமக்கு தெரியும், யாராவது ஒருத்தர் இறந்திருப்பாங்க நமக்கு தெரிஞ்சு பழகினவங்க இந்த தொற்றால. அதனால வந்து 100 பேருக்கு இன்ஃபெக்ஷன் அப்படின்னு வந்ததுன்னா ஒரு தோராயமா 2 பேருக்கு வந்து ரொம்ப சீரியஸ் ஆகுது மருத்துவமனைக்கு போறது, இறப்பு அப்படின்னு. அப்ப 98 பேர் நல்லா இருக்காங்களா அப்படின்னா ஒரு 10 நாள் அவங்க அதை 14 நாள் அவங்க கேரியரா இருப்பாங்க. அந்த 14 நாள் கேரியரா இருக்கும் பொழுது அவங்க மற்றவங்களுக்கு பரப்ப முடியும். அந்த 14 நாள் முடிஞ்சு அவங்களுக்கு அந்த அவங்களுடைய தடுப்பாற்றல் சக்தி இம்யூன் சிஸ்டம் வந்து அதை கண்டெயின் பண்ணிடுச்சுன்னா அப்புறம் அது பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ஒரு கேள்வி, இறந்த உடம்புல எவ்வளவு காலம் இருக்கும், அதுவும் ஒரு கொஞ்சம் குழப்பமான செய்தி இருக்கும். அந்த வைரஸ் வந்து தொற்றுக்கு, அதனால அது கவனமா தான் இருக்கணுங்கிறதையும் சொல்றாங்க. இப்ப இதுதான் அந்த பெருந்தொற்று 1919 பாத்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட 2 வருஷம் போகுது. 1918 ஜூன் ஆரம்பிக்கிறாங்க. 1919 மே வாக்குல இது முடியுது. அப்ப கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 2 ஆண்டுகள் போகுது, 18 19 மாதிரி போகுது. இது வந்து நம்மளும் அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த இறுதிக்குள்ள முடிஞ்சிடலாம், இல்ல கொஞ்சம் கூட போகலாம். ஆகிய அந்த ஓப்பன் இது எல்லாம் சரியாயிடுச்சுங்க அப்படிங்கறது மட்டும் நம்ம நினைக்க கூடாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. இதுல வந்து இது ஒரு இப்ப நிலையை நம்ம பார்த்தோம். 50 லட்சம் பேர் இறந்திருக்காங்க. 1919 தொற்றுல வந்து 5 கோடி பேர் இறந்திருக்காங்க. இந்த நம்பர் நம்மளே பார்த்தோம். ஒன்றும் பெரிய ஒரு பிக்ஸ்டு நம்பர்லாம் கிடையாது. அது யாரும் எந்த நாட்டிலுமே அது ஒன்றும் சரியா பண்ண முடியாது. இதுல என்ன சில விற்பனர்கள், இதுதான் இங்கதான் ரொம்ப முக்கியமான அந்த கிளைமேட் கிரைசிஸ்க்குமே நான் வரேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த துறையிலேயே இருக்கிறவங்க, அதையே ரிசர்ச் பண்ணிட்டே இருக்கிறவங்க, நோபல் பரிசு பெற்றவர்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த பெருந்தொற்று அவங்க ப்ரெடிக்ட் பண்றாங்க. இது நடக்கும், கட்டாயம் வரும். அதை பத்தி ஒரு சில செய்தி பார்ப்போம். அது ஏன் நான் பார்க்கணும்னு சொல்றேன்னா, இன்னும் 5 ஆண்டுகள்லயோ 10 ஆண்டு காலத்திலயோ இன்னொரு தொற்றும் இது மாதிரி பெருசா வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதை நம்ம அதுக்காகத்தான் இந்த சில செய்திகளை பொதுவா நான் பகிர்ந்துக்கிறேன். என்னுடைய பார்வையில உங்கள்கிட்ட என்ன பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறோமோ அதை நான் பகிர்ந்துக்கிறேன். நம்ம திருக்குறள் நம்ம படிச்சதுதான், அறிவுடையார் ஆவது அறிவார், அறிவுளார் அகுதறி கல்லாதவர்னு வள்ளுவர் சொல்றாரு. சோ இப்ப அறிவுனா என்னன்னா, என்ன நடக்குங்கிறத நான் யோசிச்சு அதை அணுகணும். அதுதான் அறிவுடையாருங்கிறது. எதிரதா காக்கும் அறிவினாருக்குள்ளே அதிர வருவது ஒரு நோய்ங்கிறாரு. இந்த அதிர வருவது ஒரு நோய் தான் அந்த பேண்டமிக் பெருந்தொற்று. அது வந்து அப்ப எதிரதான் காக்குன்னு வள்ளுவர் அப்பவே சொல்றாரு. நம்ம தந்தை பெரியார் எல்லாருமே, உங்களுக்கு நீங்க இந்த அழைப்புல இருக்கிறவங்க எல்லாருமே அவங்கள படிச்சிருக்கீங்க. பகுத்தறிவு, இதே வள்ளுவருக்கு தந்தை பெரியாரும் அது சான்றாக இருக்கிறார். அவர் இனிவரும் உலகத்துல நம்ம எப்படி வரும் எல்லாம் பேசிக்கலாம், பெட்டிலேயே ஒரு சின்ன டப்பால வச்சு எல்லாரும் பாத்துக்கலாம். இந்த ஐபோன் ப்ரெடிக்ஷன் வரலாம், அது சில பேர் வந்து அந்த இன்ட்யூஷன் சொல்லுவாங்க. தட்ஸ் அவே, அதை ஒண்ணு நம்ம பெருசா விளக்க முடியாது. அப்படித்தான் அவங்க அது மாதிரி சில அறிவியலாளர்கள் இதை பற்றியே சிந்திச்சுட்டு இருக்காங்க, மானுடத்தை பற்றியே சிந்திச்சுட்டு இருக்காங்க. இப்ப சில 12 பேர் கிட்டத்தட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி உலகளாவிய அளவுல ஒரு பெரிய தொற்று வரப்போகுது, பெரிய இழப்பு 1918 வந்தது மாதிரி 2 பேரையாவது நம்ம 2-3 பேரையாவது நம்ம பார்த்துருவோம். ராபர்ட் வெப்ஸ்டர்ங்கிறவர் இப்ப ப்ரொஃபசர் எமிரிட்டஸ், 88 வயசு ஆச்சு. செயின்ட் ஜூட் சில்ட்ரன் ரிசர்ச் ஹாஸ்பிட்டல் மெம்பிஸ்ல அமெரிக்காவில் தான் இப்ப இன்னும் இருக்காரு, வேலை செஞ்சுட்டு இருக்காரு. எமர்ஜென்ஸ் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் இன்ஃபுளுயன்சா வைரஸ் இம்யூனாலஜி அவருடைய ஃபீல்டு. இந்த புத்தகம் ரொம்ப பெரிய புத்தகம், அமேசான்ல கிடைக்குது, அன்லாக்கிங் தி சீக்ரெட்ஸ் ஆஃப் அ வைரஸ். இதுல வந்து அவர் முக்கியமா என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, ராபர்ட் கார்டன் வெப்ஸ்டர் இஸ் அன் ஏவியன் இன்ஃபுளுயன்சா அத்தாரிட்டி ஹூ கரெக்ட்லி பாசிட்டட்
that pandemic strains of flu arise from genes in flu virus strains in non-humans. இதுதான் இந்த விலங்குகள்ட்ட இருந்து வர்றதுதான் சிக்கல். அதுதான் அவர் ப்ரெடிக்ட் பண்றாரு. அதே அவருடைய வாழ்க்கையே அதுதான். For example, via a reassortment of genetic segments between viruses in humans and non-humans rather than by mutations in annual human flu strain. நமக்கு இருக்கிற flu மாதிரி இல்ல, இன்னொரு விலங்கு, அது பறவையா இருக்கலாம், கோழியா இருக்க, இது ஆடா இருக்கலாம், வவ்வாலா இருக்கலாம், அங்கிருந்து நம்ம ஹியூமனுக்கு சேர்ந்து வர்றது ஒரு கலக்கும் போது புதுசா வர்றது வந்து மிக டேஞ்சரஸ். இதுதான் அவருடைய ஸ்டேட்மெண்ட். இதை நான் வந்து 14 வருஷமா நான் வந்து மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு சொல்லுவேன் நான். The world is teetering on the edge of a pandemic that could kill a large human population. இது வந்து கிட்டத்தட்ட 20-30 வருஷமா அவர் சொல்லிட்டு இருக்காரு. இது ரொம்ப நம்ம கவனிக்கணும். யாரும் என்ன சொல்லிட்டு போறாருன்னு சொல்லிட்டு ஒரு வயசானவர் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்க முடியும். ஒன்னும் பெருசா அழட்டிக்கிறது இல்லை. இவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, இது வருமா வராதா பெருந்தொற்றுங்கிறது இல்ல, எப்ப வருங்கிறதான் கேள்வி அப்படிங்கிறாங்க. இவர் 1932 பிறந்தார். அந்த கேள்வி பாத்தீங்கன்னா, you have repeatedly said it is not if but when a deadly pandemic such as the 1918 Spanish flu hits again. அதான் கேள்வி. பெருசா சொல்றீங்களா? இப்ப அது உண்மை. Is this the big one you have been predicting? ரொம்ப கவனமா நீங்க கவனிக்கணும். இப்ப இருக்குமே நம்ம போறோமே 50 லட்சம் நான் கிட்டத்தட்ட இறந்துட்டோமே, இதுதானா நீங்க சொன்ன ஒரு பெரிய ஆபத்துக்குரியதுன்னு சொல்லும் போது அவருடைய பதில் நீங்க நம்ம நோ, this is not the big one. இது பெருசு இல்லைன்ற. It is a warning from nature of the cost of not being prepared. இது ஒரு வார்னிங் தான். இதுதான் பெருசு நான் நினைக்கவே இல்லை. Hopefully the world will take note of the potential for emerging diseases to disrupt society. உலக நாடுகள் வந்து இப்ப விழிச்சுக்கணும். Like the 1918 Spanish influenza, the big one will cause a higher death rate. அவருடைய கருத்துப்படி இந்த 1918 5 கோடி இறந்தது மாதிரி இது இல்ல, அது மாதிரி இன்னொன்னும் வரும் அப்படிங்கிற கருத்து தான் அவருடைய கருத்து. அவர் 88 வயது இன்னும் இருக்காரு. அவருடைய பேட்டிகள்லாம் கூட நீங்க காணலாம். அந்த புத்தகமே படிக்க வேண்டிய புத்தகம். அது மீள்பார்வை கூட பார்க்கலாம் நீங்க, புக் கிளப்ஸ் அது மாதிரி இருந்ததுன்னா. இன்னொருத்தரை நம்ம அறிமுகப்படுத்துறேன். இவர் வந்து இறந்துட்டாரு. ஜாஷுவா லெடர்பர்க், நோபல் பரிசு 33 வயதுல நோபல் பரிசு வாங்கினார். இவர் பாக்டீரியா ஆரம்பிச்சு வைரஸையும் அவரு ஆராய்ச்சி பண்றாரு. அவரு பாருங்க, மைக்ரோபியல் ஜெனடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஸ்பேஸ் ப்ரோக்ராம், 3 வெவ்வேறு துறைகள்ல இவர் ஒரு விற்பனர். அவரு என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, the single biggest threat to man's continued dominance on the planet is the virus. இது ரொம்ப காலமா இவரும் ரொம்ப காலமா சொல்லிடுறாரு. இதுதான் நான் இப்ப எனக்கு ஒரு முக்கியமான செய்தி நான் பகிர்ந்துக்க வேண்டியது. இது நம்ம ஒரு நம்மள ஒரு விழிப்புற கூடிய ஒரு இது பேக்கப் கால். இதை நம்ம உள்வாங்கணும். குறிப்பா பல்கலைக்கழகத்துல ஆசிரியர்கள், மருத்துவர்கள், ஒரு பொதுநலத்துல அக்கறை உள்ளவர்கள் இதை நம்ம உள்வாங்கணுங்கிறதா என்னுடைய கருத்து. அவர்களுடைய என்ன சொல்றாருன்னா, இந்த வைரஸஸுகளும் நம்ம செல்களும் ஒன்றோடு வந்து ரொம்ப நெருங்கினது. அதாவது வந்து அவர் ஒன்லி ரியல் காம்படிட்டர்ஸ் ரிமைன் த வைரஸஸ். வைரஸஸ் மட்டுமே நமக்கு போட்டியாளர்கள். நம்ம மாதிரினா அதுவும் கொஞ்சம் மாறிடுது. சோ இதுதான் இங்க பாருங்க, இந்த அப்புறம் 30-40 வருஷம் முன்னாடி சொல்றாரு. But as we find in abundance, many viruses are more adroit than variola in antigenic evolution. இதுதான் இந்த இடத்துல அந்த வேரியன்ஸ் வருது. ஏன் நான் இதெல்லாம் கொஞ்சம் சொல்லிட்டு வரேன்னா, கொஞ்சம் வரலாற்று ரீதியா நம்ம உள்வாங்கிடணுங்கிறத மீள்பார்வை. எனக்கு ஒரு மீள்பார்வை தான். இது உங்கள்கிட்ட பேசும்பொழுது நான் அதெல்லாம் கொஞ்சம் தொகுக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இந்த அந்த ஆன்டிஜன், இந்த அந்த முள் தொற்றுன்னு சொல்றோம் இல்லையா, நம்ம அந்த கோவிட், இந்த கொரோனா SARS-2 வைரஸுடைய அந்த முள் தொற்று, அந்த இது வந்து நம்ம செல்லோட ரெசெப்டார் ACE2 ரெசெப்டார்ல போய் ஒற்ற இடத்துலதான் இந்த மாறுதல் நடக்குது. இந்த வேரியன்ட் ஆல்பா, காமா, பேரா, டெல்டா நிறைய போயிட்டு இருக்கு. அதுதான் வந்து அந்த இடத்துல மாறுதல் நடக்கும்போது தான் அறிவியலாளர்கள், மருத்துவர்கள் பயப்படுறாங்க. ஒருவேளை இந்த தடுப்பூசிகள்லாம் ஒருவேளை பயன் இல்லாம போயிருமோ. இது வரைக்கும் அப்படி இல்லை. வரும், திருப்பி கொஞ்சம் வரலாம். அது அப்புறம் வினாவிடையில கூட பார்க்கலாம். So in the diversity, so very nimble indeed to keep up with the diversification of influenza, particularly when we get recurrence of more lethal strains. இதுவும் அவர் ப்ரெடிக்ட் பண்றாரு. இதுதான் எனக்கு ரொம்ப இன்னொன்னு சொல்றாருங்க. இது வந்து இந்த சூழியல் பேரிடருக்குமே சரியா வரும். The survival of the human species is not a preordained evolutionary program. நம்ம அப்படியே இருந்துருவோம், இந்த நிரந்தரமாங்கலாம் கிடையாது. நமக்கு வந்து நிறைய ஆபத்துக்கள் இருக்கு அப்படிங்கறத அவர் ப்ரெடிக்ட் பண்றாரு. இதுதான் இவரு நீங்க புத்தகம் கட்டாயம் படிக்கணும். இவல் நோவா ஹராரின்னு இவரு வந்து 3 புத்தகம் எழுதியிருக்காரு. சேப்பியன்ஸ், A Brief History of Humankind, ஹோமோ டியஸ்ங்கிற புத்தகம் வந்து A Brief History of Tomorrow,
21 lessons for 21st century 3 புத்தகமே எல்லாருமே படிக்கணும். தமிழ்லயும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவர் என்ன சொல்றாருன்னா, நியூக்ளியர் வார், கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங், டிசீசஸ், டிஸ்ரப்ஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர், சீ லெவல் இன்க்ரீஸ், டெக்னாலஜிக்கல் டிஸ்ரப்ஷன், இது மாறிக்கிட்டே வரும்போது நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஜாப் லாசஸ், ஆன்சைட்டிஸ், மென்டல் டிசார்டர்ஸ். இது கூட இந்த இடத்துல நான் சொன்னேன், இந்த ஸ்ட்ரெஸ் நான் சொன்ன பாருங்க, இதுவுமே நம்ம ஒரு வைரஸ் தொற்று, நான் ஸ்ட்ரெஸ் இல்லாம ஒரு மகிழ்ச்சியா இருக்கேன்னா உடற்பயிற்சி செய்து தூங்கி வைட்டமின்ஸ் எல்லாம் சாப்பிட்டு இருந்தேன்னா என்னை தாக்குறத விட நான் இதெல்லாம் இல்லாம நான் ஒரு ஸ்ட்ரெஸ்ல வீட்டுல இருந்துக்கிட்டு சும்மா உணவெல்லாம் சரியா இல்லாம தூங்காமலாம் இருந்தேன்னா என்னை என்னுடைய தடுப்பாற்றல் சக்தி அவ்வளவு ஆற்றல் மிகுந்ததா இருக்காது. என்னை ஈஸியா இந்த வைரஸ் அடிச்சிடும். அதுல இன்னைக்கு நிறைய ஆராய்ச்சியில சொல்லியிருக்காங்க. நான் பாடம் நடத்திட்டு இருக்கேன்னு சொன்னேன்ல, இம்யூனோகுளோபுலின் ஏ அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்டிபாடிஸ், இது நம்ம உமிழ்நீர்ல எல்லாம் வெளியில வரும், அது நம்முடைய பாதுகாப்புக்காக இருக்கிறது. அந்த இம்யூனோகுளோபுலின் ஆன்டிபாடி ஏ அது மாணவர்கள் பரீட்சை எழுதும் போது ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிற மாணவர்களுக்கு பண்ணும்போது அது அந்த மாறுபாடு பார்த்திருக்காங்க. இது நிறைய ஆராய்ச்சி இதுல இருக்கு. ஒரு சாதாரணமா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கக்கூடாது, சோர்வா இருக்கக்கூடாது, ஏதாவது சுறுசுறுப்பா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணுங்கிறதுலாம் ஒரு மோட்டிவேஷனல் இல்ல, அது மருத்துவ ரீதியாகவும் அது ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்கும். சரி, இப்ப நம்ம இதுக்கு போலாம். வைரஸ் ரொம்ப குயிக்கா பார்த்துடலாம். இது இந்த 1 மில்லிமீட்டர்ல 1000 தான் மைக்ரோமீட்டர், மைக்ரோமீட்டர். இது 16 பாக்டீரியாவோட மற்ற எல்லா வைரஸஸும் ஒத்துமாக்கிருக்காங்க பாருங்க. ஒரு மைக்ரோமீட்டர்ல 1000 நானோமீட்டர் இருக்கு. இப்ப இந்த இதுல பாருங்க, இந்த கொரோனா விரிடி, இந்த கொரோனா வைரஸ் இதுதான் சின்னது. மற்ற சின்ன சின்ன வெவ்வேறு சைஸ் இருக்கு. இது பாக்டீரியாவை தாக்கக்கூடிய வைரஸஸ்கள். இது எகைன் இது உயிரினம் தோன்றினப்பவே இந்த வைரஸஸ்களும் தோன்றி இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. நம்ம டிஎன்ஏலயே வைரஸஸ்கள் இருக்கு. அதனால இது அந்த காலத்துல இருந்து இருக்கு. நாம சொன்ன மாதிரி ஏன் இது இவ்வளவு ஆபத்தானதாக ஆனது அப்படிங்கிறதுக்கு சில காரணங்களை நம்ம பார்த்தோம். இது அந்த கொரோனா வைரஸ், இது எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். நம்ம பிஎம்ஐஸ்டில எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் இருந்துன்னா கூட அவங்க அந்த படம் எடுத்து பார்க்கலாம். இது சாதாரணமான நம்ம மைக்ரோஸ்கோப்ல இது பார்க்க முடியாது, ஏன்னா அவ்வளவு நுண்ணிய ஒன்று. இதுல அந்த முள் தொற்றி இருக்கு பாருங்க, அந்த இது அங்க இருக்கு. இப்ப எகைன் இதுதான் ஸ்பைக் புரோட்டீன்ஸ்ங்கிறது, இந்த கொரோனா வைரஸ். இதுதான் போய் நம்முடைய செல் ரிசெப்டார்ஸ்ல போய் உட்காந்து உள்ள வாங்குது. நம்ம ஆன்டிபாடிஸுடைய வேலை பூரா இதை பிளாக் பண்றதுதான். பிளாக் பண்ணி நம்ம செல்லுக்குள்ள இது போகாம தடுக்கிறது. கொஞ்ச நாள்ல இது அது மாதிரி போகலன்னா ஒரு அளவுக்கு மேல ஒரு நம்ம 14 நாள் சொன்ன பாருங்க, அதுக்கப்புறம் இது இழந்து இது டிஸ்இன்டிகிரேட். இப்ப குயிக்கா நம்ம இப்ப ஆர்என்ஏ வைரஸ், டிஎன்ஏ வைரஸ் பத்தி நான் ஒரு நிமிடம் சொல்லிட்டு போயிடுறேன். டிஎன்ஏ வைரஸ் இந்த அளவுக்கு மியூட்டேட் ஆகாது. அந்த டிஎன்ஏ வைரஸ்ல முக்கியமான நோய் நமக்கு வந்தது பெரியம்மை, ஸ்மால் பாக்ஸ் வைரஸ். அப்புறம் அந்த சிக்கன் பாக்ஸ்னு சின்னம்மை சொல்றாங்க பாருங்க, இதை கிட்டத்தட்ட ஒழிச்சிட்டாங்க. அப்ப ஹெப்படைட்டிஸ்ல ஒரு பிரிவு இருக்கு, கொஞ்சம் கேன்சர் இது பண்ணுது. கேன்சர்ஸ்ல ஒரு 15-20 விழுக்காடு அவங்க கேன்சர் டாக்டர் இருக்காங்க நம்மகிட்ட. 20 விழுக்காடு வரைக்கும் வைரஸஸால இருக்கு. போய் நம்ம டிஎன்ஏல சொருகிச்சுன்னா அது சில வேலைகள் பண்றதுனால இந்த செல்கள் வளரக்கூடாத நேரத்துல, பிரியக்கூடாத நேரத்துல செல்கள் வேலைய ஆரம்பிச்சிருதுங்கிறது சொல்றது ஒண்ணு. அதுக்கு நம்ம போக வேண்டாம். இப்ப ஆர்என்ஏ வைரஸ் தான் நம்ம கொரோனா வைரஸ். இது ரொம்ப முக்கியமா நம்ம கருதணும். அந்த இன்ஃபுளுயன்சா இதுதாங்க அந்த 1918 இது பண்ண ஒரு பெரிய வைரஸ். இது அந்த குடும்பங்கள், அதனுடைய விரிடேன்னா குடும்பங்கள். கொரோனா அந்த கொரோனாங்கிறது அந்த ஒளிக்கற்றை மாதிரி இருக்கு பாருங்க, அதுதான் SARS 1, இப்ப SARS 2. இன்னும் சொல்ல போனா ஹெச்ஐவியும் ஒரு ஆர்என்ஏ வைரஸ் தான். ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி, எய்ட்ஸ் டிசீஸ் கொடுக்கக்கூடியது. ஹெப்படைட்டிஸ் வைரஸ், எபோலா வைரஸ் தான் நம்ம தசாவதாரத்துல சொல்லுவாரு விஞ்ஞானி நம்ம கமலஹாசன். அந்த எபோலா வைரஸ் அதுவும் ஆர்என்ஏ வைரஸஸ் தான். இது ஜிகா வைரஸ். இதுல என்ன நான் என்னுடைய கருத்தை சொல்ல விரும்புறேன்னு கேட்டீங்கன்னா, நாங்க பாடம் நடத்தும் போது இதெல்லாம் பெருசா இது பண்ணிக்க மாட்டோம். கொரோனா வைரஸ் எல்லாம் பத்தி ஒரு சின்ன ஒரு மாடல் மாதிரி சொல்லிட்டு போவோம். திடீர்னு ஒண்ணு வரும், ஜிகா வைரஸ் வரும், அப்புறம் அதெல்லாம் கண்டெயின் பண்ணிடுவாங்க. எபோலா வரும், அது இதை விட டேஞ்சரஸ். ஆக்சுவலா கொரோனா வைரஸ் விட அது டேஞ்சரஸ். அதை குணப்படுத்திடுறாங்க. ஏன்னா அது உடனடியா நீங்க எபோலா வந்ததுன்னா நீங்க உடனே படுத்துருவீங்க, அப்போ பரப்ப முடியாது. இந்த சார்ஸ்ல என்ன பிரச்சனைனா, நான் ஒரு 10 நாள் எனக்கு இருக்கிறதே தெரியாது, அப்புறம் தான் காய்ச்சலே ஆரம்பிக்கும். அப்ப நான் உலகம் பரப்பிட்டு இருக்கேன். அதனாலதான் இந்த லாக்டவுனை பத்தி ரொம்ப சொல்றாங்க. தெரிஞ்ச செய்திகள் பல இருக்கலாம், அதனால கொஞ்சம் வேகமாவே போறேன். இதுக்கு வைரஸஸ்களுக்கு தடுப்பு நம்முடைய இம்யூன் சிஸ்டம், தடுப்பாற்றல் மண்டலம் மட்டுமே 2 வழியா அந்த வைரஸ் நம்மளை தாக்கும் பொழுது
நம்ம இம்யூன் சிஸ்டம் அதை பிடிச்சி களைஞ்சிடறதுக்கு முன்னாடி இன்னொரு என்ன நடக்கலாம்னா, உள்ளகிட்ட போயிடுச்சுன்னா நம்ம இம்யூன் சிஸ்டம் என்ன செய்யறதுன்னு தெரியாம ஓவர் ரியாக்ட் பண்றது. அதான் அந்த சைட்டோகைன் ஸ்டார்ம் அப்படின்னா இன்ஃப்ளமேஷன், அதெல்லாம் சொல்றது. இதுல நான் மருத்துவர் ரகு அவர்களோடய நான் பேசியிருக்கேன், மருத்துவர் சங்கரியோட பேசியிருக்கேன். முதல்ல நம்முடைய நுரையீரலுக்கு ஏற்பட்டது, அப்புறம் மூளை தாக்க ஆரம்பிச்சு. நம்ம சார்ஸ் வைரஸே சொல்றேன். இப்ப வேரியண்ட்டை பத்தி பேசுறோம். பழைய இதுலயே வந்து ஹார்ட் அட்டாக் வர்றது, கிட்னி ஃபெயிலியர்ஸ், இது மாதிரி பல்வேறு சிஸ்டத்தை அட்டாக் பண்றது. அதெல்லாம் நான் இப்போ போக போக தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதுதான் ரொம்ப முக்கியமா ஐயா தந்தை பெரியார் சொன்ன மாதிரி நம்ம படிச்சுட்டே இருக்கணும். அந்த பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்துல ஒரு இது சொல்லுவாங்க, படிப்பு வேறு அறிவு வேறு என்பதை பத்திரமாக ஞாபகப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வந்து நீங்க நான் பார்த்த அந்த ரொம்ப வயதானவங்க எல்லாம் கூட என்ன, அதுல 88 years old ராபர்ட் வெப்ஸ்டர்லாம் இருக்காங்க. நம்ம வந்து சாந்துணையும் கல்லாதவாருங்கிற மாதிரி சாகர வரைக்கும் நம்ம புதுதாக என்ன நடந்துட்டு இருக்கிறது நம்ம கியூரியஸா இருக்கணும். ஏதாவது ஒரு நம்ம நினைச்சு தப்பாயிடுச்சுன்னா தப்பா போயிடுச்சு, பரவாயில்ல, அடுத்த கட்டத்துக்கு போகணும். அதனால அந்த வைரஸ் இது வந்து அதனாலதான் அந்த வைரஸை நம்ம வந்து கட்டுப்படுத்துற சிரமமா இருக்கு. அதை கொல்ல முடியாது. நம்ம செல்ஸ்கள் தான் அதை கொல்ல முடியும், இம்யூன் சிஸ்டம் தான் கொல்ல முடியும். வேக்சினேஷன் மட்டும்தான் நம்ம வேக்சினேஷன் என்ன பண்ண போகுது, நம்ம இம்யூன் சிஸ்டம் தயார் பண்ண போகுது. இந்த மாதிரி ஒரு இது வந்தா நீ ரெடியா இருங்கிறது. அப்ப ஆக்சுவல் இன்ஃபெக்ஷன் வரும்போது நம்ம இம்யூன் சிஸ்டம் தயாரா இருக்கு, அவ்வளவுதான். இப்ப நம்ம ஜஸ்ட் வேரியன்ஸுக்கு நான் போயிடுறேன். இப்ப அதான் சொன்ன மாதிரி இப்ப B117 யுனைடெட் கிங்டம்ஸ்ல இருந்து பார்த்தாங்க. முதல்ல தேதிகள் இருக்கு. சவுத் ஆப்பிரிக்காவில் பேரா B1357, காமா P1 பிரேசில்ல பார்த்தாங்க. டெல்டாவில இது 1, இப்ப 2 2 வந்துருச்சு. இப்ப அந்த காப்பா அப்படிங்கிற மதுமை வந்து B1617-1. இப்ப இந்த 2 தான் இந்த நம்மளுடைய 2வது அலையில மிகப்பெரிய அளவுல நமக்கு பாதிப்பு, இறப்பு எதிர்பாராத அளவுலங்கிற ஒரு பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இப்ப இது பரவிட்டு இருக்கு. இது இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, எகைன் தந்தை பெரியாருக்கே நான் போறேன். நாடு, மதம், இனம், மொழி அனைத்தையும் கடந்தது பகுத்தறிவு, மனிதநேயம் சொல்ற மாதிரி இப்ப அந்த மாதிரி தான் வந்துருச்சு. அது சூழியல் பேரிடரா இருந்தாலும் சரி, கோவிட் பேரிடரா இருந்தாலும் சரி, இனிமேல் வந்து அதுகளுக்கு நாடு கிடையாது. SARS 2க்கு என்விரான்மெண்டல் கிரைசிஸுக்கு சில இடங்கள்ல கொஞ்சம் அதிகமா இருக்கும், சில இடங்கள்ல குறைவா இருக்கும். இப்ப இந்த டெல்டா வேரியன்ட் வந்து இங்க வந்துருச்சு, அமெரிக்கால வந்துருச்சு, யூகேல ரொம்ப சீரியஸாவே இருக்குன்னு சொன்னாங்க. இது பாருங்க, வேரியன்ஸ் ஆஃப் கன்சர்ன் ஆல்பா, வேரா, காமா, டெல்டா. வேரியன்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்சிலான், ஜேரா, ஏட்டா, தேட்டா, ஏர்டா, காப்பா, இதெல்லாம் வந்து இருக்கு. ஆனா பார்த்துட்டு இருக்காங்க. நார்மஸ் ஒர்க் சயின்டிஸ்ட். ஏன்னா நான் அந்த ஆய்வு கூடங்கள்ல கொஞ்சம் இருந்தேன், அதனால எனக்கு தெரியும். இது இரவு பகலா அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. டிஎன்ஏ சீக்வன்ஸ், RNA சீக்வன்ஸ், இதை டிஎன்ஏ மாத்தி அவங்க சீக்வன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இன்னும் நிறைய வேரியன்ஸ் இருக்கு. அதை சீக்வன்ஸ் பண்ண உடனே அதை ஒரு பேங்க்ல போட்டு, அந்த டேட்டா பேங்க்ல போட்டு அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. இது வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா, as a delta variant of the coronavirus is now the most dominant one in India. நமக்கு தெரிஞ்சதுதான். It has 12 mutations in its spike protein. அந்த பார்த்தா பாத்தீங்களா, அந்த முள் தொற்று அந்த எதுல போய் நம்ம செல்ஸ்ல இது போறோம், அந்த இடத்துல 12 mutations இருக்குது. Compared to SARS-CoV-2, which was first discovered in Wuhan, China. ஏன்னா இது RNA வைரஸஸ்னால DNA வைரஸை விட இது அதிகமாக மியூட்டேட் தன்னை மாற்றிக்கொள்ளும். அதனாலதான் நமக்கு DNA விட இது ரொம்ப HIV-ஆ இருக்கட்டும், ஜீகாவா இருக்கட்டும், வைரஸா இருக்கட்டும், எபோலாவா இருக்கட்டும், எல்லாமே RNA வைரஸஸ். அது இன்னொன்னு வந்து இந்த டெல்டா இப்ப இருக்கக்கூடிய அந்த வேரியன்ட்ல என்ன சிக்கல்னா, they appear to be more ACE2 enzymes aiding the entry of coronaviruses. இதுதான் கொடுமை. இது 2 பிரச்சனை. ஒண்ணு, வேகமாக பரவுகிறது முன்னாடி இருந்த வேரியண்ட்டை விட. 2, உள்ள போறதுலயும் நாட் ஜஸ்ட் இன்ஃபெக்டிங், பட் ஏன் பாதிப்பு வருதுன்னா, நம்ம செல்ஸ்களே கொஞ்சம் எளிதா அது உள்ள போறதுக்கு உதவியா இருக்குது. அது தெரியாம அந்த சிஸ்டம் தானே, அது தானாக ஒரு மெக்கனைசேஷன் தானே. இப்போ a study of public health England showed that Pfizer and AstraZeneca தான் கோவிஷீல்டு நினைக்கிறேன் இல்லைங்களா, மாடர்னாவும் சரி, வேற இது வந்து Pfizer and AstraZeneca 33% effective against symptomatic diseases from the Delta variant 3 weeks after the first dose, whereas they were 50% effective against B117 in the பழையது. ஸோ இந்த வேரியன்ட் வந்து டெல்டாவிலேயே வந்து இந்த முதல் வேரியன்ட்ல இருக்கிறத விட 2வது வேரியன்ட் கொஞ்சம் அதிகமா பரவுறது மட்டும் இல்ல, இந்த கோவிஷீல்டுக்கு ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்குது, 80-90 விழுக்காடுங்கிறது. ஏன் இது ஒரு ஸ்டடிஸ் தான். இப்ப நாளைக்கு இன்னொரு ஸ்டடி வந்துன்னா கொஞ்சம் வேற மாதிரியும் காமிக்கலாம். இது ஒரு
கொஞ்சம் நம்பர் ஆஃப் பீப்புள்கிட்ட அவங்க அந்த ஸ்டடி பண்ணியிருப்பாங்க, அந்த டேட்டாவை சொல்லியிருக்காங்க. அதனால எதுவுமே இதுதான் கரெக்ட், இதுதான் முடிஞ்ச முடிவுன்னு எதுவுமே இல்லை. நம்ம இன்னும் கொஞ்சம் டிக் பண்ணோம், இது ஆத்தென்டிக் சோர்ஸா, இது நம்பலாமா, இது அதிகாரப்பூர்வமானதா, இப்படி பார்க்கணும். ஏன்னா அவங்க உன்னை சொல்லிவிட்டு திருப்பி அவங்க வேற ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புவாங்க, நீங்க கூப்பிட்டு கேட்கலாம், இது எங்க இருந்து எடுத்தீங்கன்னு கேட்கலாம் நீங்க. அது ஒரு முக்கியமான கருத்தா பாக்குறேன். The Delta variant is currently the greatest threat in the US. இது இப்ப அமெரிக்காவில் இது ஒரு பெரிய சிக்கல் தான். To our attempt to eliminate COVID-19, ஆந்தனி ஃபாசின்னு எங்களுடைய இதனுடைய தலைவர், இந்த தொற்று இதுல முன்னணியில் இருக்க ஒரு அறிவியலாளர், the variant first identified in India is the most contagious yet and among those not yet vaccinated. இதுதான் முக்கியம். எல்லாரும் வேக்சினேட் பண்ணிக்கணும். உலகளாவிய அளவுல அது வேணாம் அப்படிங்கிறவங்க இருக்காங்க ஏதோ ஒரு காரணத்துக்கு. அது தவறு. அது நம்ம பரப்புரையாளர்கள் நம்ம உறவினர்களோ நண்பர்களோ இல்ல இது கட்டாயம் பண்ணியே ஆகணும், வேற வழி இல்லைங்கிறத நம்ம சொல்லணும். ட்ரிகர் சீரியஸ் இல்னஸ் இன் மோர் பீப்புள் தேன் அதர் வேரியன்ட்ஸ் டூ. அது நம்ம இப்போ ஒரு பூஸ்டர் ஷாட்ஸ் அமெரிக்காவில் இன்னொரு 6 மாசத்துல வரும்னு சொல்றாங்க. அது வந்துச்சுன்னா நிச்சயமா அது இந்த வேரியன்ட்ஸ் எல்லாம் நம்ம தடுத்து விடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. இது 2 டோஸ் போட்டது தாண்டி ஒரு பூஸ்டர் டோஸ், ஹோப்ஃபுல்லி அது சரியாகும். இதே நான் சொன்ன மாதிரி எந்தக்கும் நம்ம தயாரா இருக்கு, ஒரு பக்கம் தயாரா இருக்கணும். இப்ப நம்ம வழக்கமா சொல்றது, இது நம்ம மறந்துடவே முடியாதுங்க. 15 மாதம் ஆயிட்டதுங்கிறதுனால கெட்டிங் த வேக்சின் ஒன்ஸ் இட் இஸ் அவைலபிள், வேக்சின் கிடைச்ச உடனே போய் போட்டுக்கிறது. வாஷிங் யுவர் ஹேண்ட்ஸ் ஃப்ரீக்வென்ட்லி, இது நம்ம ஒரு பழக்கமா வச்சுக்கலாம். இது கோவிட் முடிஞ்சு கூட இது ஒரு நல்லதுதான். அப்பப்ப நம்ம கையை நல்லா கழுவிக்கிறது, பெரிய கூட்டங்களுக்கு போகாம இருக்கிறது, அதுவே ஒரு பெரிய உதவிதான். கீப்பிங் அ டிஸ்டன்ஸ் 1 மீட்டருங்கிறது இருக்கு, அதையும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிட்டு நிறைய கூட்டங்களுக்கு போகும்போது அந்த த்ரெஷ்ஹோல்டு அதிகமாகுது, அதை நம்ம பார்த்துக்கணும். வேரிங்க மாஸ்க் நிச்சயமா வெளியில என்னை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் டிசம்பர் வரைக்குமாவது. இப்ப இங்க அமெரிக்காவிலேயே கொஞ்சம் இல்ல பரவாயில்லன்னு சொல்லிட்டாங்க, இருந்தாலும் நிறைய பேர் போட்டுட்டு தான் வர்றாங்க. அது ஒரு இது. ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் மருத்துவர்கள் இருக்காங்க, நான் ரொம்ப சுருக்கமா முடிச்சிடறேன், ஒரு நிமிடத்துல முடிச்சிடலாம். வேக்சினேட்டட் 2 டோஸ் போட்டுக்கிட்டு பூஸ்டர் டோஸ் கிடைச்சா உடனே அதை போய் போட்டுக்கணும். நான் மற்றவர்களையும் ஏதாவது ஒரு கதை சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இல்ல இதை பண்ணீங்கன்னு சொல்லணும். நம்ம இம்யூன் சிஸ்டத்தை ரொம்ப நல்லா வச்சுக்கணும். பெண்களுக்கு 2 எக்ஸ் குரோமோசோம் இருக்கனால நிச்சயமா அந்த இறப்பு கணக்கிலேயே பாத்தீங்கன்னா பெண்களுக்கு குறைவுது. பெண்கள் தே ஹேவ் ஸ்ட்ராங்கர் இம்யூன் சிஸ்டம். அதனால அவங்க கொஞ்சம் கவனம் இல்லாம இருந்துடக்கூடாது. ஏன்னா அவங்க அதனுடைய பரப்பக்கூடிய ஒரு இன்ஃபெக்டிவ் இதாகவும் இருந்துருவாங்க. அதனால அவங்க எல்லாருமே கவனமா இருக்கணும். மல்டி வைட்டமின்ஸ் இது ரொம்ப முக்கியம் நான் கருதுறேன். பழங்கள்ல வைட்டமின் சி, பழங்கள் நிச்சயமா நேச்சுரல் ஃபுட் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப், அந்த இம்யூனோகுளோபுலின் ஏ பற்றி நான் சொன்னேன், நல்ல தூக்கம், உடல் பயிற்சி, நடக்கிறதோ போறதோ, ஒரு ப்ரொடக்டிவ் அண்ட் பர்பஸ்ஃபுல் லைஃப். இதெல்லாம் பியாண்ட் ஹெல்த். பட் நமக்கு இதெல்லாம் நமக்கு உதவும். நல்ல நண்பர்கள், நல்ல நட்பு வட்டம், அதெல்லாம் நிச்சயமா எல்லாருக்கும் உங்களுக்கு இருக்கும். அவாய்ட் கிரவுட், கையை கழுவுறது. அப்புறம் அவங்க அந்த GCS நம்ம சித்தா மெடிசன்ல அவங்க டாக்டர் சங்கரியம் சொல்லலாம் பகிர்ந்துக்குவாங்க. இந்த பெருந்தொற்று நம்ம எதிர்காலத்துல பெருந்தொற்றுக்கு நம்மளை தயார் பண்ணுது. அதான் டாக்டர் டேனியல் அவர் வெப்ஸ்டர் சொன்னதை நான் சொல்றேன். அது மட்டும் இல்ல, நான் என்னோட கருத்து, நம்ம விடுதலையில ஞாயிறு மலர்ல நான் தொடர்ந்து சூழியர் பீட்டரை பத்தி எழுதிட்டு இருக்கிறேன். இது போல பல பங்கு, 10 பங்கு 20 பங்கு கூட அந்த கிளைமேட் கிரைசிஸ் இப்ப பாத்தீங்கன்னா பெரிய அமெரிக்காவில் பெரிய அளவுல பாதிப்பு, சூடு எங்கெங்கெல்லாம் இவ்வளவு 110 டிகிரி 120 டிகிரி ஃபாரன்ஹீட் எல்லாம் போயிட்டு இருக்குது. பெரிய வறட்சி. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு அந்த கட்டணம் அமிழ்ந்தது 160 பேரோட புளோரிடால. அது கூட என்ன சொல்றாங்கன்னா, அந்த தண்ணி உள்ள கடல் தண்ணி, இந்த ஹைடைட் வெப்பமாகுதுல கடல் தண்ணி, அதனால கொஞ்சம் உள்ள அது அந்த அடிமட்டத்துல பில்டிங்களுடைய ஃபவுண்டேஷன்ல ஏதோ கொஞ்சம் கரைச்சிருச்சுங்கிற ஒரு காரணமும் சொல்றாங்க. இருக்கலாம், எகைன் உறுதியா சொல்ல முடியாது, இது ஒரு இதா சொல்றாங்க. இது உலகளாவியெல்லாம் நடக்கலாம். இதுக்கெல்லாம் நம்ம தயாரா இருக்கணும். அது எப்படின்னா, பகுத்தறிவாளர்கள் தான் முன்னாடி நிக்கணும். குறிப்பா தந்தை பெரியார் மணியம்மை பல்கலைக்கழக துறையில இருக்கிறவங்களுக்கு இன்னும் பொறுப்பு இருக்குன்னு நான் நம்புறேன். தமிழர்களுக்கே பொறுப்பு இருக்கு. நமக்கு உலகளாவிய அளவுல நம்ம சிந்திச்சோம். அப்புறம் நம்ம நான் திருப்பி சொன்ன மாதிரி நம்பிக்கை இருக்கணும், அதே சமயத்துல கவனமாக இருக்கணும். அண்ட் ஆத்தென்டிக் சோர்சஸ், யாரு அவங்க அந்த தகவல் சொல்றாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் கருதுறேன். கடைசி இது நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல், ஐயன் திருவள்ளுவருடைய கருத்து. அதான் அந்த ரூட் காஸ், அதான் அந்த வேருக்கே போயின்னு சொல்லி தந்தை பெரியார சொல்லுவாங்க. அந்த நம்ம கண்டுபிடிச்சு நம்ம அதை பார்த்து சரி பண்ணணும். வர்றதுக்கு முன்னாடி அறிவு அற்றம் காக்கும் கருவி, அதுதான் முக்கியமானது. ஒரு இடரை தடுக்கக்கூடியதான் நம்ம அறிவு. செருவார்க்கும் உள்ளழிக்கலாக அரண். அந்த பகுத்தறிவை நாம் எல்லாரும் பெற வேண்டும். அந்த தந்தை பெரியார், அன்னை மணியம்மையார் சொன்ன
பகுத்தறிவு, மனிதநேயம், உலகளாவிய ஒரு பார்வை நமக்கு நிச்சயமா இருக்கு. அது வளரணும். தமிழர்களுக்கே நம்ம யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறுன்னு ஐயன் திருவள்ளுவர் சொல்றாரு. உலகத்துல எல்லா நாடு எல்லா ஊரும் நம்மளுதுதான். யாதும் ஊரே யாவரும் கேளீர். யாரு உலகத்துல யாரு சொன்னது? நம்ம தான் சொல்லியிருக்கோம். ஆனா நமக்கு அந்த பொறுப்பு இருக்கு. உலகத்துல இருக்கிற எல்லாத்த விட நமக்கு அந்த பொறுப்பு இருக்கு. அந்த தில்லானா மோனாமால வரும். இந்த ரயில்ல ஏத்துறதுக்கு அவர் வருவாரு, அந்த ரவுடிகள்லாம் காப்பாத்திட்டு. என்ன சாமி இவ்வளவு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சிவாஜி கணேசன் கேட்பாரு. என்ன செய்வது, உலகத்தை காக்கும் பொறுப்பை இன்னைக்கு பரமன் என்னிடம் ஒப்படைத்து விட்டார் அப்படின்பாரு. நீங்க அதை திருப்பி பாருங்க, ரொம்ப நகைச்சுவையா இருக்கும். அது உண்மைதான். நம்ம தமிழர்களுக்கு ஒரு முக்கிய பொறுப்பு இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட இந்த கருத்தை பகிர்ந்துகிட்டதுல. இந்த அளவுல நான் நிறுத்திக்கிறேன். மகிழ்ச்சி. அடுத்தது நம்ம டாக்டர் ரகுராஜ், அப்புறம் அவங்க. எல்லோருக்கும் வணக்கம். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுவதில் மிக்க மகிழ்ச்சி. எனக்கு இன்று கொடுக்கப்பட்ட தலைப்பு உருமாற்றமடைந்த வைரஸ்களும் அந்த வைரஸால் ஈர்க்கப்படும் தாக்கங்களும். இதை நாங்கள் ஒரு 3 கட்டமாக பார்ப்போம். முதலாவது கட்டம், தற்போதைய வைரஸ் நிலைமை என்ன, குறிப்பாக தமிழகத்தில். 2வது, இந்த உருமாற்றமடைந்த வைரசுகள் என்ன செய்கின்றது. 3வது, இந்த வைரஸிலிருந்து எங்களை காப்பாற்றி ஒரு சாதாரண வாழ்க்கைக்கு திரும்பி மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படி. இந்த 3 கட்டத்தையும் பற்றி ஒரு 5 அல்லது 6 நிமிடங்களில் நாங்கள் இதை பற்றி அலசுவோம். முதலாவது, தற்போதைய நிலைமை என்ன தமிழகத்தில். தமிழக அரசின் தரவுகளின் படி நேற்று வரை 25 லட்சம் மக்களுக்கு தொற்று ஏற்பட்டு அதில் 24.5 லட்சம் மக்கள் மீண்டு வந்தும் 35,000 மக்கள் உயிரை இழந்துள்ளார்கள் என்றும் தகவல்கள் கூறுகின்றது. இதுதான் தமிழகத்தை பொறுத்தவரையில். அடுத்தது, இந்த உருமாற்றமடைந்த வைரசுகளை பற்றி பார்ப்போம். அரசு ஏற்கனவே இதை பற்றி விளக்கமாக கூறியிருந்தார். நான் மிகவும் குறுகிய ஒரு நேரத்தில் இதை பற்றி பேசுகின்றேன். ஆரம்பத்தில் இந்த வைரஸ் முதலாவது அலை வந்து 2வது அலையின் பின்பு தற்போது இந்த வைரசுகள் 4 விதமான உருமாற்றம் பெற்றுள்ளது. ஆல்பா, கேமா, பீட்டா, டெல்டா. இப்ப டெல்டா பிளஸ் எனப்படும் ஒரு புதிய உருமாற்றமடைந்த வைரஸையும் தற்போது பார்க்கின்றோம். இந்த முதல் 3 ஆல்பா, கேமா, பீட்டா என்பது சென்ற வருடத்தின் இறுதி பகுதியிலும், இந்த டெல்டாவும் டெல்டா பிளஸ் எனப்படும் உருமாற்றமடைந்த புதிய வைரஸ் இந்த வருடத்தின் மத்திய பகுதியிலும் உலக சுகாதார ஸ்தாபனத்தினால் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்த 4 விதமான உருமாற்றமடைந்த வைரசுகளிலும் இந்த டெல்டா வைரஸ் எனப்படுவதுதான் மிகவும் கொடிய ஒரு வைரஸாக கருதப்படுகின்றது. என்ன காரணம்? இதனுடைய தொற்றின் வீதம், நகலெடுக்கும் வேகம், பரவும் முறை, இந்த 3ஐயும் வைத்து பார்க்கும்போது இது மற்ற எல்லா வைரசுகளையும் போல இல்லாது உருமாற்றமடைந்த வைரசுகளுக்கு மேலாக முதலாவது அலையில் அல்பாவை பார்த்தோம், இப்போது 2வது அலையில் டெல்டா பார்க்கின்றோம், மிகவும் வேகமாக பரவுகின்றது. இது இந்தியாவில் மட்டுமல்ல, இந்தியாவிலிருந்து தற்போது ஐக்கிய ராச்சியத்துக்கும் கடல் கடந்து அமெரிக்காவுக்கும் இது ஒரு பெரிய ஒரு சவாலாக அமைகின்றது. அமெரிக்கா பொறுத்தவரையில், இந்த டெல்டா வைரஸை பொறுத்தவரையில் 2 மாதங்களுக்கு முன்பு இந்த தொற்று வந்தவர்களில் ஒரு விதமான மக்கள்லாம் டெல்டா வைரஸினால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். 2 மாதங்களுக்கு முன் அது 10 விதமாக கூடி இன்று 22 விதமாக வந்திருக்கின்றது. ஆகவே இது ஒரு மிகவும் கொடூரமாக வேகமாக பரவும் ஒரு வைரஸ். இதுதான் இந்த வைரஸின் நிலைமை. இதை நாங்கள் எப்படி கையாளலாம்? அரசு கூறியது போல் அடிப்படை சுகாதாரம், முகக்கவசம் அணிய வேண்டும். 2வது, சமூக இடைவெளியை பேண வேண்டும். 3வது, கைகளை கழுவ வேண்டும். 4வது, விஞ்ஞானத்தில் நம்பிக்கை வைக்க வேண்டும். இந்த சமூக இடைவெளியை பொறுத்தவரையில் எங்கள் எல்லோருக்கும் தெரியும். அடுத்து, இந்த முகக்கவசத்தை பொறுத்தவரையில் உங்கள் எல்லோருக்கும் தெரியும், இந்த மேலத்திய நாடுகளில் குறிப்பாக ஒவ்வொரு வருடமும் எங்களுக்கு இந்த வருட காய்ச்சல் ஒன்று வருகின்றது. அடுத்த ஆங்கிலத்தில் புழு என்று சொல்கிறார்கள். இந்த முகக்கவசம் அணிய தொடங்கிய பின், குறிப்பாக அமெரிக்காவில் இந்த பருவகால காய்ச்சல் பரவுவது நாங்கள் பார்க்கவில்லை. என்ன காரணம்? எல்லோரும் முகக்கவசம் அணிவதனால் இந்த தொற்று குறைந்துள்ளது. ஆகவே நாங்கள் எல்லோரும் முகக்கவசம் அணிவது மிகவும் முக்கியம். இது எங்கள் வாழ்க்கையில் ஒரு அன்றாட உறுப்பாக மாறல. நாங்கள் உடைகள் போடுவது போல் முகக்கவசம் எங்களுக்கு ஒரு அங்கமாக வரலாம். அது ஒரு மிகவும் முக்கியம். 2வது, இந்த சமூக வலைத்தளங்கள் சரியான செய்திகளை தந்தாலும் அதே சமூக வலைத்தளங்கள் பொய்யான செய்திகளையும் கொண்டு வருகின்றது. ஆகவே நாங்கள் சரியான விஞ்ஞான சரியான தகவல்களை அறிய வேண்டும். பிழையான செய்திகளை மறுக்க வேண்டும். அதன்படி எங்களுக்கு கிடைக்கும் ஒரே ஒரு ஆயுதம், இந்த வைரஸை பொறுத்தவரையில் இருக்கும் ஒரே ஒரு ஆயுதம் தடுப்பூசி. இந்த தடுப்பூசி நிலைமை என்ன? இந்தியா பொறுத்தவரையில் 3 விதமான தடுப்பூசிகள் மத்திய அரசினால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. முதலாவது சீரம் எனப்படும் நிறுவனத்தினால் தயாரிக்கப்படும் கோவிஷீல்டு,
இரண்டாவது ஹைதராபாத் பயோடெக் எனப்படும் நிறுவனத்தினால் தயாரிக்கப்படும் கோவேக்சின், மூன்றாவது ரெட்டி நிறுவனத்தினால் தயாரிக்கப்படும் ஸ்புட்னிக் எனப்படும் ரஷ்யாவை ஆரம்பத்தில் சேர்ந்த 3 தடுப்பூசிகள் இந்திய அரசாங்கத்தினால் இப்போது அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்தியாவின் சனத்தொகையை பொறுத்தவரையிலும் தமிழகத்தின் சனத்தொகையை பொறுத்தவரையிலும் போதுமான அளவு தடுப்பூசிகள் எங்களுக்கு தமிழகத்தில் இல்லை, இந்தியாவிலும் இல்லை. அமெரிக்காவிலும் அது நிலைமை இருந்தது. ஆனால் சென்ற ஆட்சியின் மாறி புதிய ஆட்சி வந்ததன் பின் 50-60% விழுக்காடு மக்கள் தடுப்பூசியை பெற்று இப்ப அளவுக்கு மீறிய ஒரு 300 மில்லியன் தடுப்பூசிகள் கையில் வைத்திருக்கின்றார்கள். ஆகவே தமிழகத்தின் நிலைமை என்னென்று பார்ப்போம். தமிழகத்தின் சனத்தொகையில் இந்த தடுப்பூசி எடுக்க வேண்டிய மக்கள் கிட்டத்தட்ட 5.8 கோடி மக்கள் உள்ளார்கள். ஒவ்வொருவருக்கும் 2 தடுப்பூசிகள் போடப்பட வேண்டுமானால் எங்களுக்கு 11.6 கோடி தடுப்பூசிகள் தேவைப்படும். ஆனால் தற்போது நேற்றைய தகவல் வரை தமிழகத்தில் 90 லட்சம் தடுப்பூசிகள் மட்டுமே போடப்பட்டுள்ளது. அதாவது 8 அல்லது 9% சனத்தொகை தான் தடுப்பூசியை பெற்றுக்கொண்டது. என்ன காரணம்? தேவைக்கு ஏற்ற மாதிரி போதுமான தடுப்பூசிகள் இல்லை. இதை எப்படி கையாளுவது? இப்ப நிறுவனங்கள் ஒரு அளவுக்கு தான் இந்த தடுப்பூசிகளை தயார் செய்யலாம். மேலத்திய நாடுகள், அமெரிக்கா போன்ற நாடுகள் தேவைக்கு அதிகமாக தடுப்பூசிகள் வைத்திருக்கும் போது அவைகள் வளர்முக நாடுகளுக்கும் இந்தியா போன்ற நாடுகளுக்கும் தடுப்பூசிகளை கொடுத்து உதவி செய்ய வேண்டும். இதன் முதற்கட்டமாக அமெரிக்கா 5 மில்லியன் தடுப்பூசிகளை வளர்முக நாடுகளுக்கு கொடுக்க முன்வந்துள்ளது. இரண்டாவது கேள்வி, இந்த வைரஸ் உருமாற்றம் அடைந்தால் இந்த தடுப்பூசிகளை உங்களை பாதுகாக்குமா? நல்ல ஒரு கேள்வி. அமெரிக்காவை பொறுத்தவரையில் 3 விதமான அமெரிக்கா தயாரிப்பு தடுப்பூசிகள் இங்கு உள்ளன. ஃபைசர் எனப்படும் நிறுவனமும், இரண்டாவது மொடர்னா எனப்படும் நிறுவனமும், மூன்றாவது J&J ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனமும். இந்த 3 தடுப்பூசிகளும் இந்த டெல்டா வைரஸுக்கு எதிரான எதிர்ப்பு தன்மையை உருவாக்குவதை விஞ்ஞானம் காட்டுகின்றது. ஆகவே இந்த ஊசி எடுத்தவர்கள் டெல்டாவுக்கும் டெல்டா பிளஸுக்கும் எதிரான எதிர்ப்பு சக்தியை கொண்டுள்ளார்கள். அதே போல் நேற்று இந்திய மத்திய அரசாங்கத்தின் தகவல் படியும் இந்த கோவிஷீல்டு, கோவேக்சின் 2 தடுப்பூசிகளும் முதலாவது ஊசி எடுத்தவர்களுக்கு டெல்டா வைரஸுக்கு எதிராக 78% எதிர்ப்பு தன்மையையும், இரண்டாவது ஊசி எடுத்ததன் பின் அந்த 78% எதிர்ப்பு தன்மை 90% வருவதையும் விஞ்ஞான ரீதியாக காட்டுகின்றது. ஆகவே எங்களுக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் இந்த தடுப்பூசி. ஆகவே எப்போது தடுப்பூசி கிடைக்கின்றதோ தயங்காமல் இந்த தடுப்பூசியை எடுத்து ஒரு வளமையான ஒரு மகிழ்ச்சியான வாழ்வுக்கு நாங்கள் திரும்ப வேண்டும். பயந்து வாழ முடியாது. ஆனால் அதே நேரத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எச்சரிக்கையாக இருந்து சரியான தடுப்பு முறைகளை எடுத்து தடுப்பூசி எடுத்தால் விரைவில் எமது வாழ்வு சாதாரண நிலைமைக்கு திரும்பி நாங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழலாம் என்பது எனது கருத்து. நன்றி, வணக்கம். Thank you, sir. Thank you. வணக்கம். நாங்க ஆரம்பிச்சிடலாமா? வணக்கம். என் பெயர் தெய்வமணி சிவசைலம். குளோபல் சென்டர் ஃபார் சித்தா மெடிசன் அண்ட் ரிசர்ச்சினுடைய தலைவராக இருக்கிறேன். இப்பொழுது மருத்துவர் சங்கரி சிவசைலம் தொடர்ந்து பேசுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். It is a real great pleasure in such short notice. I'm going to do the talk. So if there are any mistakes or anything, I would also like the esteemed panel here to pardon me. And I would like to thank the Periyar Maniammai University Dean and professors and organizers for giving us this opportunity. Thank you, Professor Kumaran Shanmugam and Professor Veluchami. And I just want to inform that, we call Arasu as Annan. Arasu Annan வந்து எங்களுக்கு வந்து he's a big brother. He's a professor, but எங்க மெரிலாண்ட்ல வந்து he is our big brother in lot of ways. எங்களுக்கு knowledge base or as a community. So I just want to also take a few minutes and an opportunity to give the team why we got interested, because then it makes my talk more valuable. Now I'm a graduate of a proud graduate of Kilpauk Medical College. Now 1988 I graduated and I migrated to the US. Like the traditional way, married my husband Thiru Sivasailam. And also my interest in integrative medicine was sparked because Dr. late Professor Dr. Deivanayagam
As you all may know, he was in Madras Medical College and the Dean of Ramachandra Medical College. He was the first person who really sparked my interest in integrative health because he, after retirement, spent a lot of time in introducing Siddha to the state of Tamil Nadu by first working in Tambaram Sanatorium, and then also subsequently he had a big clinic and worked with the Siddha doctors in Red Cross and has served many people, and most of you might have known. And I have personally interacted with him and also had spent some time in his clinic, and I learned a lot through him. So, and Dr. Selva Shanmugam is well known to our community in Maryland, who who also worked closely with Dr. Devanayagam to run the clinic, and the Health India Foundation is still functioning in Chennai, Tamil Nadu. So there were so many, our journey through life, we learn from all the professors that never ends. We can never stop learning till we die. And what I believe as a physician is that there are different ways of, there are different aspects of healthcare as healers, just physicians are not alone the healers of the community or the world. Healing happens through various forms, and we need standard medicine. We need that. At the same time, we should also not forget what we as a patient can do, because patients also have to take responsibility of their own health. It is not just the physician's responsibility, it's a community responsibility. And what we have learned from this COVID pandemic is that just thinking about ourselves alone does not give us good health and happiness, and we can live happily, right? So we need to take care of ourselves, we need to take care of our family and friends, we need to take care of our community. So with that in mind, I also want to say that, the integrative process is a lifelong journey, and we got interested, and as a group in Maryland, we have held like Siddha wellness workshops, and we also do a lot of yoga meditation together. So I think that is what our connection with the group in Maryland. With that, my goal is to just give awareness of what anyone can do during this pandemic, in addition to what we need to do. So Professor Arasichalaya and also Dr. Raghuraj has clearly explained the importance of what we need to do during the pandemic, that I would again explain to you that masking, hand washing, and vaccination is the three most components that we have to follow during the pandemic. With that, I would just like to use this platform to do my formal presentation. I am also part of the advisory committee for the Global Center for Siddha Medicine and Research, which is a non-profit charitable organization. And we work in collaboration with the team in Chennai through Health India Foundation, Dr. Selva Shanmugam, and there are other members in the body. The mission of the Global Center of Siddha Medicine is to spread Siddha knowledge worldwide. We do health related webinars. What we do is at least once in 2 months, we get an allopathic physician. We choose a topic that is relevant to the current, relevant and what is important to the community at large. And we invite an allopathic physician and a Siddha physician, and we have a webinar followed by a question answer session. We also do health coaching and consultation. And the health coaching is just general lifestyle. I have realized in my personal experiences that we can all preach, but practicing is very hard. So we need to work with a group of like-minded people, which helps us practice. And that's what we do in our group in Maryland. An introduction to Siddha in the modern medicine curriculum of medical colleges is important, because in olden times, I'm a graduate of Kilpauk Medical College. It used to be an Indian medicine college many, many years ago. But unfortunately, in our allopathic medicine, there is no introduction to integrative medicine during my curriculum. But I have noticed even in my daughter went to medical school, they started introducing integrative medicine, because it's important for physicians to understand what are the other options available and give the patient the benefit
So that is also being more open now in the current times. And then the main thing is science-based research on the efficacy of the Siddha drugs, because that is lacking. That is most important. So that is one of the main mission of our group. And we are now working with the Manipal University, which showed some interest to do some research. But what I want to share is that during the pandemic, what can we do? This is all not new to anyone in Tamil Nadu. But at the same time, I just want to highlight during this platform, it is always nice to remind people of what one can do to improve your health. So what we know from COVID is that one size doesn't fit all. We don't know why certain people in our family members are able to fight it, while certain people get extremely sick and die. So we are not able to explain that, but we know there are certain high risk factors, like we know obesity, diabetes, immunocompromised state, and things like that. But at the same time, we have also noticed in our own family members that some people get sicker than others. So I think there is a lot to be said about your primary immunity. What can you do to prevent? So this is a slide I wanted to share, because even in March of 2020, advisory from the Ministry of Ayush talked about preventive aspects of Nilavembu Kudineer, and then how when you get symptoms. And it is still, I know, it's been utilized in Tamil Nadu, but this is just to inform you. But what I feel it's important is that what we do too. I just want to say, this is just not, I'm sharing the slide. This is with the help of Dr. Selva Shanmugam, who we very closely work through Health India Foundation. There are 3 things that we can do as primary prevention. அதாவது நம்ம தமிழ்ல காயக்கல்பம்பாங்க, டே டு டே சாப்பிடலாங்கிறது. அதாவது நிலவேம்பு குடிநீர், நெல்லிக்காய் லேகியம், அமுக்குராச்சூரணம். நான் இந்தியாவுக்கு வருஷம் வருவேன், நான் இதெல்லாம் சாப்பிட்டுட்டே இருப்பேன். எனக்கு இதுல just for primary prevention, but I want to also say I'm vaccinated, I'm fully vaccinated, and I follow the same precautions when I go to work, use hand washing and masking. இந்த நிலவேம்பு குடிநீர் different times, அதாவது எல்லாருக்கும் there's no one size fits all. ஆனா நம்ம ஜெனரல் ப்ரிவென்ஷனுக்கு நாங்க once or twice a week குடிக்கிறது, நெல்லிக்காய் லேகியம் டெய்லி சாப்பிடுறது, அமுக்குராச்சூரணம் டெய்லி சாப்பிடுறது. இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க தமிழ்நாட்டுல, நான் உங்களுக்கு சொல்ல வேண்டாம். பட் இந்த மாதிரி விஷயங்களை நாங்களும் இங்க ஃபாலோ பண்றோம். இது பிரைமரி ப்ரிவென்ஷன், அதாவது நம்ம ஜெனரல் இம்யூனிட்டியை எப்படி இம்ப்ரூவ் பண்றதுங்கிற இருக்குது. அட் த சேம் டைம் பேண்டமிக் சிச்சுவேஷன்ஸ்ல ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாதிரி இன்சிடென்ட்ஸ் இருக்கு. இப்போ நம்ம இருக்கிற ஊர்ல அப்புறம் நம்ம செய்யற வேலையை பொறுத்து பிரைமரி இந்த நிலவேம்பு குடிநீரை அதிகமா குடிக்கலாம். இப்போ சென்னையில ரொம்ப அதாவது டைரக்ட் கான்டாக்ட் உள்ளவங்க, ரொம்ப கிரௌட்ல இருக்கிறவங்க எல்லாம் அந்த டெய்லி குடிக்கலாம்னு நம்ம டாக்டர் சர்வேஷன் சொல்லியிருக்கிறாங்க. At the same time, what are the other things one can do as a person to improve our general immunity? Sleep. அதாவது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆனா நம்ம எல்லாரும் நல்லா தூங்கணும். 7 to 9 hours of sleep is important. Your general yoga asanas help immunity, and these help reduce anxiety and stress. Hydration is so important. அப்புறம் நீராகாரம், இந்த வெயில் காலத்துல நீங்க நம்ம நீராகாரம் ரொம்ப ரொம்ப நல்லது. Natural probiotic and immune booster. Healthy foods, avoid anything white sugar, salt, refined oil, preservatives, maida, food colors as possible. அப்புறம் periodic in Siddha they do promote நம்ம every 4 months bowel cleansing. அப்புறம் எண்ணெய் குளியல் they always say that. அதுல it's very hard. நம்ம அமெரிக்கால இருக்கிறவங்க நாங்க அவ்வளவு ஃபாலோ பண்ணாட்டியும் அதை பண்றது ரொம்பவே நல்லது. Then as usual, all of us should try to avoid unnecessary chemicals as exposure to as much as possible. And those are the general things that one can do. I just thought it will be helpful for all of us to remind ourselves. Apro, what are the other things we can do for prevention? Steam inhalation is very valuable. Neenga vella poitu vandeenganna, if you feel you're exposed, you can do different things. Ellathiyum podonu avasiyam illa. Pick and choose what is available at home. அது நம்ம அது ஆவி பிடிக்கிறது is very helpful. Yoga and exercise, focus on doing at least 3 to 4 times a week. And salt water gargling அந்த மாதிரி இதெல்லாம். அப்புறம் நம்மளோட வாழ்வியல் நமக்கு தெரியாதது இல்லை, அதை நம்ம ரிமைண்ட் பண்ணி நம்ம சாப்பாட்டு முறைகளை நம்ம கடைபிடிச்சோம்னா நமக்கு நம்மளோட இம்யூனிட்டி நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்.
I like to end saying that these are the things that we can do for ourselves, but at the same time, as a physician, I would always remind people that vaccination, hand washing, social distancing, and be cognizant if somebody is sick or you're not feeling well. In the coronavirus, when the asymptomatic, we should be responsible for not spreading. So we have to be very careful. And also testing. The things I would like to remind is, I was in India from February to March 31st. Like, you know what, I really think testing is important. Konjam fever இருந்தாலும் நிறைய பேர் எனக்கு ஒண்ணும் இல்ல அப்படி செல்ஃப் டயக்னோஸ் பண்ணிட்டு பண்ண மாட்டேங்கிறாங்க. It is not that நம்ம டெஸ்ட் பண்றது எதுக்குன்னா, we should not unnecessarily spread to others. So we have to test and quarantine. Adella it's highly important, but the goal is we want to make sure we can avoid or diminish the future waves and keep healthy. So as a community, we can do well. And anytime when you're sick, do not self-doctor yourself. நாங்க இங்க சொல்லுவோம், இந்த syndrome of Google doctor. Do not be your own doctor. நானுமே எனக்கு சிக்கானா, I will go to a doctor. So adanala you have to get the correct opinion, because COVID symptoms acutely you can get sick, and things adha enna solranga, the critical period நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா we lose the boat and the patient can even die. So you have to immediately go and seek medical opinion. Apra in the time I want to also mention that I am very happy that in நம்ம சித்தா முறைப்படி it's been there for thousands of years. அத இப்போ 52 centers government of Tamil Nadu open பண்ணிருக்காங்க. அதுல இன்னொன்னு I want to share, which I'm very proud of, is பெரியார் திடல்ல சென்னையில 30 பெட் உள்ள சென்டரை ஓபன் பண்ணி சித்தா முறைப்படி மக்களுக்கு பொதுநலமா பண்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது I always feel there is hope, and the future is that we have to embrace all forms of medicine in a more scientific and logical way, so that we can help the community. And I thank the organizers, and in particular Dr. Arasi Chellaiah, for giving me the opportunity to speak here. Nandri Vanakkam. Thank you, ma'am. Ma'am, there was a question in the chat box. Somebody was, Mr. Bipin Sukla was asking how ECMO can be helpful in COVID patients. டாக்டர் சங்கரி அவங்க ரெண்டு பேரும் சொல்லுங்க. ECMO I'm not a critical care physician, and I will also ask Dr. Raguraj to help me with that. See, ECMO it is and once you have a cardiorespiratory failure, they are it is a life sustaining measure. That's how I see that. It is unfortunately, once you have significant lung damage, patients are unable to sustain by themselves to breathe. So that is when they use the machine. But by then there is no active virus, but the damage, it's like a tsunami of COVID presentation, and they are doing it. It's a very costly measure. I know in Chennai, Apollo Hospital systems, and there are a few other bigger hospital systems have that ability to do that. But that is in the end stage that they use it. As a layperson, I haven't researched enough to know what the outcome once you get. I know one of our scientific advisor in our panel is infectious disease doctor, actual critical care doctor, Dr. Shanti Rajana. She treats COVID patients on a daily basis, thousands of them. அவங்க சொல்றது even அமெரிக்கால ventilator தான் மெயினா யூஸ் பண்றாங்க. Once a patient goes on ventilator, only 85% don't make it, only 15% make it. So I'm not sure about ECMO எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணும்னு தெரியும். Dr. Raghu, I would ask you to make your comment. சங்கரி சொன்னா சரிதான். ECMOன்ற பாவனை அமெரிக்கா போன்ற நாடுகளில் மிகவும் குறைவாக பாதிக்கப்படுகின்றது. இதனுடைய தொழிற்பாடு உங்களுக்கு ஆக்சிஜன் குறைந்த ரத்தத்தை எடுத்து அதற்கு ஆக்சிஜனை செலுத்தி மீண்டும் உடலுக்கு செலுத்துகின்றார்கள். இதனுடைய பாவனை, இதனுடைய செலவுகளை பார்க்கும்போது இது எந்த அளவுக்கு உதவும் என்பது பெரிய ஒரு கேள்விக்குறி. எங்களுக்கு தெரியும், பாடகர் SP பாலசுப்ரமணியன் கூட இந்த எம்கோ மெஷினை பாவித்தார்கள்.
ஆகவே தற்போது உள்ள நிலைமையில் உள்ள தரவுகளின்படியும் இதன் பயன் கேள்விக்குறியாகவே அமைகின்றது. அது என்னென்ன ஒரு தடவை சொல்லுங்க. எக்ஸாக்ட்லி வாட் இஸ் தி ப்ராசஸ் கொஞ்சம் டாக்டர். இது என்ன செய்யுதுன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல உங்களுக்கு உங்களோட சுவாச பையில நுரையீரல் உங்களுக்கு போதுமான ரத்தத்தை உங்களுக்கு ஆக்சிஜன் செலுத்த முடியாட்டி கார்பன் டை ஆக்சைடு கூடிய ரத்தத்தை உங்களுக்கு வெளியால எடுத்து அதுக்கு திருப்பி ஆக்சிஜனை நீங்க நிரப்பி திருப்பி நீங்கள் உடலுக்கு செலுத்துறீங்க. இது இந்தியாவில் பரவலாக பாய்க்கப்படுகின்றது. அமெரிக்கா போன்ற நாடுகளில் இதன் பாவனை மிகவும் குறைவாகவே இருக்கின்றது. ஆகவே இதனுடைய தாக்கம், இதனுடைய நன்மை தற்போது உள்ள தரவுகளின்படி எங்களுக்கு தெரியாது. நன்றி. Thank you, doctor. There is one more question. Could I ask you? Like one person was asking Ms. Anushya Palasamy, age above 70 years can take vaccine. Is there any side effects if they take vaccine, doctor? இது வேக்சினை பொறுத்தது. இப்ப தற்போது இந்தியாவில் கிடைக்கும் வேக்சின் உங்களுக்கு 18 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படுகின்றது. அது கோவேக்சினா இருக்கலாம், கோவிஷீல்டா இருக்கலாம், அல்லது ஸ்புட்னிக் 5ஆக இருக்கலாம். அமெரிக்காவில் தயாரிக்கப்படும் ஃபைசர் தடுப்பூசி மட்டுமே தற்போது 12 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. ஆகவே ஃபைசர் இந்தியாவுக்கு வரும்போது 12 வயசுக்கு மேற்பட்டவர்கள் எடுக்கலாம். அது மட்டுமல்லாமல் 6 மாதம் தொடக்கம் 12 வயசு உட்பட்டவர்களுக்கு கூடிய 3ஆம் கட்ட ஆராய்ச்சிகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. வெகு விரைவில் இன்னும் ஒரு புரட்டாதி ஐப்பசி மாதங்களில் 6 மாசத்துக்கு மேற்பட்ட அனைவருமே தடுப்பூசி எடுக்கக்கூடிய நிலைமை ஒன்றை நாங்கள் பார்க்க போகின்றோம். எவ்வளவு காலத்துல வரும் நினைக்கிறீங்க டாக்டர்? இப்போது நாங்கள் எதிர்பார்த்தது பாத்தீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே கூறியது போல் இந்த இபோலா போன்ற பல நோய்களுக்கு தடுப்பூசிகள் செய்வதற்கு 10 ஆண்டுகள் எடுத்தன. ஆனா தற்போதைய இந்த புதிய ஆராய்ச்சியின்படி, mRNA எனப்படும் ஒரு ஆராய்ச்சியின்படி 10 மாதங்களில் தடுப்பூசி தயாரிக்கப்படுகின்றது. ஆகவே 10 மாதங்களில் தயாரிக்கப்பட்ட தடுப்பூசி முதலில் எங்களுக்கு 10 மாதங்கள் கிடைத்தது. அப்போது 12 வயசு 18 வயசு பரிசோதனை 6 மாதத்தில் கிடைத்தது. ஆகவே இன்னும் ஒரு 3 மாதத்தில் கூட 6 மாதத்துக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த தடுப்பூசி பாதிக்கப்படலாம் என்ற ஆராய்ச்சி தகவல்கள் எங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதை இப்போது உள்ள விஞ்ஞான உலகமும் இது சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சியாளர்களும் கூறுகின்றார்கள். நன்றி. சார், நான் எனக்கு ஒரு சின்ன ஒரு கிளாரிபிகேஷன் சார். சார், இந்த பேண்டமிக் வந்து இவ்வளவு பெருசாகிறதாக தடுக்கிறதுக்கு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரோல் என்ன? எஃபெக்டிவா இல்லாம போயிடுச்சா? அது என்ன சார்? அதுதான் நல்ல ஒரு கேள்விதான். இதுவும் பதில் தெரியாத ஒரு கேள்வி. உலக சுகாதார தாபனத்தை பல விதமாக பலர் தாக்குகின்றார்கள். அதில் உங்களுடைய கேள்வியும் ஒரு தாக்கமாக இருக்கலாம். உலக சுகாதாரம் கண்மூடிக்கொண்டிருந்தது ஏன் இதை உலகம் முழுவதும் பரவும் போது கண்மூடி இருந்து போட்டு இருந்தா போல் எழும்பி இது உலகம் முழுக்க பரவ போகின்றது, இது பேண்டமிக்காக வரப்போகிறது என்று கூறியது மிகவும் ஒரு காலம் கடந்த ஒரு நிகழ்ச்சியாகவே அமைகின்றது. பல விதமாக பார்க்கலாம். இதனுடைய பாதிப்புகள் தெரியாம இருந்திருக்கலாம். இதனுடைய உலக அரசியலும் இதில் ஒரு பங்கு வகித்திருக்கலாம் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஒரு 10 வரைக்கும் கூட போலாங்க. குமரன், டாக்டர் குமரன். தேங்க்யூ சார். முக்கியமான கேள்வி உங்க டாக்டர்ஸ் இருக்கிறதுனால கேட்டோம். சங்கரி மேடம், ஒரே ஒரு கிளாரிபிகேஷன் மேடம். ஆக்சுவலா மேடம், இப்ப வந்து நீங்க வந்து இன்டகிரேட்டட் மெடிசன் பத்தி சொன்னீங்க. ஆக்சுவலா லைஃப் ஸ்டைல் டோட்டல் மாடிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா, நம்ம தமிழகத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வீடுன்னு இருந்ததுன்னா இந்த கொல்லபுரத்துல ஒரு பாத்ரூம் இருக்கும். யாரு வெளியே போயிட்டு வந்தாலும் அங்க வந்துட்டு எல்லாம் வாஷ் பண்ணிட்டு கிளாத்தை கூட சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் தான் வீட்டுக்கே வருவாங்க. இது மாதிரி லைஃப் ஸ்டைல்ல நாம நிறைய ஏதாவது கன்ஃபியூஸ் பண்ணிட்டோமா? அதனால இது மாதிரி கண்டேஜியஸ் டிசீஸ் எல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் பிரைட்டாமா? அதுல ஏதாவது நம்ம மாடிஃபை பண்ணலாமா? லிவிங் ஸ்டைல், ஃபுட்டு இதுல எல்லாம் அது நம்ம பாரம்பரியத்தை எல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணாம இருக்கிறதுக்கு ரீசன் அப்படிங்கறது கொஞ்சம் கிளாரிஃபை பண்ண பெட்டர் மேம். தேங்க்யூ. ஆமா, இது வந்து வெரி குட் கொஸ்டின்ங்க. இது வந்து நம்ம வந்து அதாவது நம்ம பாரம்பரிய விஷயங்களை வந்து நம்ம நிறைய மறந்துட்டோம். ஏன்னா நம்ம மாடர்னைசேஷன்ல வந்து இது வந்து இட் இஸ் நம்ம கல்ச்சர்ல மாத்திரம் இல்ல. When you look at the every culture, it is part of the growing pains because as we modernize, we forget. அதுக்கு தான் நாங்க வந்து இந்த நீங்க சொல்ற பாயிண்ட் இஸ் வெல் டேக்கன். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இது புதுசா வந்து சொல்றது இல்ல, முன்னாடியே பண்ணதை தான் நம்ம திருப்பி நாம வந்து ஞாபகப்படுத்திக்கிறோம். நம்ம வாழ்வியல்ல வந்து நம்ம சாப்பாட்டு முறைகள், ஐ திங்க் நம்ம ஜெனட்டிக்லி நம்மளோட
அந்த சித்த எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா இந்த வாழ்வியல் மைண்ட் பாடி ஸ்பிரிட், அந்த சித்தர்கள் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ, நம்மளோட ஜெனட்டிக்ஸ் நமக்கு என்னென்ன நல்லதெல்லாம் நம்ம மறந்துட்டோம், அதெல்லாம் ஃபாலோ பண்றதுதான் அந்த வாழ்வியல். நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். சாப்பாட்டு முறையிலயோ நம்ம எப்படி அதாவது லைஃப் ஸ்டைல்ல என்னன்னா, நம்ம இங்க இப்ப மாடர்ன் லைஃப் ஸ்டைல்ல யோசிச்சு பண்ண வேண்டியிருக்கு. ஆனா அந்த காலத்துல அவங்க காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் அவங்க இது மாதிரிலாம் யோகா கிளாஸ்க்கு போக வேண்டாம், அவங்க வாழ்க்கை முறையே அவங்க நல்ல கடைபிடிச்சாங்க. ஆனா நீங்க வைரஸ் பாக்டீரியா இன்ஃபெக்ஷன்லாம் அது இட் இஸ் பார்ட் ஆஃப் எவல்யூஷன். ஸோ அந்த காலத்துல ஒன்னும் சிக்னஸ் இல்லாம இல்லையே, அதனால தட் கீப்ஸ் சேஞ்சிங். பட் நம்ம லெசன்ஸ் லேர்ன்டுன்னு நம்ம விடக்கூடாதுன்றதுதான் என்னோட கருத்து. அதாவது அவங்களுக்கு ஒன்னும் வியாதி இல்லாம வாழல அந்த பாரம்பரியத்துல, ஆனா நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணாங்க, அதை நம்ம கடைபிடிக்கணுங்கிறது தான் எங்களோட கருத்து. அது நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை பிரைமரி பிரிவென்ஷனுக்கு அது ரொம்ப ஹெல்ப் ஆகும். Thank you, ma'am. Thank you, ma'am. There was another question from Dr. Satyapriya, ma'am. She's asking whether asthma patient can take steam bath, steam breathing. அதுல என்னன்னா, ஆஸ்மால இருக்கிறவங்க அதுல நான் ஆன்சர் பண்ணதுக்கு அப்புறம் டாக்டர் ரகு ஹீஸ் a ஜெனரல் இன்டர்னிஸ்ட், அவரை ஆன்சர் பண்ண சொல்லுவேன். மெயினா அக்யூட் சிம்டமேட்டிக்கா இருக்கும் போது பண்ணக்கூடாது. ரெண்டாவது ஆஸ்மாங்கிறது ஒரு பிராட் டேர்ம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ட்ரிகர்ஸ் இருக்கும் ஆஸ்மாக்கு. ஸோ என்ன ட்ரிகர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு பண்ணணும். ஏன்னா சிலவங்களுக்கு கோல்ட்ல வரும், எக்ஸசைஸ்ல வரும், ஹீட் வரும். அதனால அந்த மாதிரி இருக்கிறவங்க டெஃபினெட்லி கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் இந்த ஸ்டீம் இன்ஹலேஷன் பண்ணும்போது. ஏன்னா நம்ம சில ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு பிரச்சனை வருமானு. பட் ஜென்ரலா ஆஸ்மா இருக்கிறவங்க பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். டாக்டர் ரகு, ப்ளீஸ் ஆன்சர் த क्वेश्चन. நீங்கள் மிகவும் தெளிவாக பதில் சொல்லிவிட்டீர்கள் சங்கரி. சங்கர் சொன்ன மாதிரி இதுக்கு ஏற்கனவே இந்த அஸ்மா வியாதி உள்ளவர்கள் பொதுவாக இந்த நீங்க சொன்ன மாதிரி இப்படிப்பட்ட நீங்கள் முயற்சிகளை எடுக்கலாம். ஆனால் மிகவும் கொடூரமான ஒரு அஸ்மா தாக்குதல் இருக்கும் போது இதை தவிர்ப்பது நல்லது. அதை தவிர பொதுவாக நான் நினைக்கிறேன் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் உங்களுடைய அஸ்மா ஒரு மாதிரி கட்டுப்பாட்டுகள் இருக்கும் போது இந்த முறையை கடைபிடிப்பதில் எந்த விதமான சிக்கல்களும் இருக்கப்படாது என்பதுதான் என்னுடைய கருத்து. Thank you, sir. There is another question. One of our student instruction is asking the difference between the first corona variant and Delta plus variant. Of course, sir was explained, but any one of you can tell us this one. அரசு ஏற்கனவே இதுக்கு பதில் கூறிவிட்டீர்கள். ஆனால் மிகவும் சுருக்கமாக சொல்ல போனால் முதலில் வந்த வைரஸின் முதல் அலை தாக்கமும் இரண்டாவது அலை வரிசையில் வந்த டெல்டா எனப்படும் உருமாற்றமடைந்த வைரஸுக்கு வித்தியாசம் இதனுடைய பரவல் தன்மையும் இதனுடைய நீண்டகால பாதிப்புகளும். இந்த டெல்டா பாதிப்பின் போதுதான் இந்த கருப்பு ஃபங்கஸ் எனப்படும் நாங்கள் ஒரு தொற்று நோயையும் தற்போது பார்க்கின்றோம். அதுவே உங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது எந்த அளவுக்கு உங்கள் உடலினுடைய எதிர்ப்புத்தன்மையை பாதித்து உங்களுக்கு மிகவும் பாதகமான விளைவுகளை இந்த டெல்டா வைரஸ் எனப்படும் உருமாற்றமடைந்த வைரஸ் உங்கள் உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. ஆகவே இந்த பெயர்களை பொறுத்தவரையில் பெருசாக குழம்பாமல் இந்த உருமாற்றம் அடைந்து வரும் வைரசுகள் உங்களுக்கு பாதிப்புகளை கூட்டும் என்பதை மனதில் நீங்கள் கொள்ள வேண்டும். Sir, this is Karthik. Shall I ask a question? கேளுங்க. சரி சார், செஷன் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்தது சார். ரொம்ப நன்றி இதை ஆர்கனைஸ் பண்ணதுக்கு. கேள்வியை சிம்பிளா வச்சிடறேன் சார். இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க சார் ஒரு 3 வாரம் முன்னாடி. அதுல 3வது அலை குழந்தைகளை நிறைய பாதிக்கும், குறிப்பா 25 விழுக்காடு குழந்தைகள் வரை இந்த பாதிப்பு விரிவடைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஓரளவு உண்மைதான். 3வது அலை வருமோ என்பது முதலாவது கேள்வி. வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. முதலாவது அலையும் 2வது அலை நீங்கள் ஒத்து பார்த்தீர்களானால் முதலாவது அலையிலிருந்து பாதிக்கப்பட்ட சிறுவர்களை விட 2வது அலையில் பாதிக்கப்பட்ட சிறுவர்களின் எண்ணிக்கை மிகவும் கூடுதலாக இருக்கின்றது. ஆகவே 3வது அலை வரும்போது இதனுடைய விளக்கம் எங்களுக்கு தெரியாது. இது ஒரு புதுவிதமான வைரஸ், தகவல்கள் புதுசாக இருக்கின்றன. காலப்போக்கில் ஒவ்வொரு நாளும் புதுவிதமான எங்களுக்கு விஞ்ஞான தகவல் வந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே 3வது அலை வரும்போது சிறுவர்களை பாதிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் கூடுதலாக இருக்கும். ஆனால் அடிப்படையில் நாங்கள் மூவரும் பேசியதை போல் இந்த வைரஸ் வராவதை எப்படி தடுக்கலாம், வழிமுறைகள் என்ன, தடுப்பூசி வரும்போது எடுக்கலாம், தடுப்பூசி கிடைக்கும் வரை என்ன செய்ய வேண்டும், அதைகளை பின்பற்றினால் சிறுவர்களோ முதியவர்களோ எந்த வயது உள்ளவர்களும் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ளலாம். நன்றி சார். வணக்கம், நான் ரமா சாந்தப்பன் பேசுறேன். என்னுடைய கேள்வி டாக்டர் சங்கரிக்கு. டாக்டர் சங்கரி, நீங்க இந்த
கபசுர குடிநீர் அண்ட் நிலவேம்பு கஷாயம் எல்லாம் வந்து உங்களுடைய இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றீங்க. இந்த இம்யூன் சிஸ்டத்தை நம்ம பூஸ்ட் பண்றதுனால will it contribute to the cytokine storm? ஏன்னா அங்க வந்து பிளாஸ்ட் நடக்குது இல்லையா? சோ அது வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டுல ஜனங்க அவங்களே ஒரு இது என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நம்ம இப்ப அதெல்லாம் சாப்பிடுறதுனாலதான் வந்து இம்யூன் சிஸ்டம் ரொம்பவுமே பூஸ்ட் ஆகி இட் லீட்ஸ் டு டெத் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. சோ மை கொஸ்டின் இஸ் whether it will contribute to cytokine storm. That's a very good question. Now quick இது by the way அவங்க டாக்டர் ரமா சாந்தப்பன் அவங்க வந்து அமெரிக்காவில் ஒரு சிறந்த ஆராய்ச்சியாளர், ஒரு பேராசிரியை. ஸோ பயாலஜிக்கல் ரிசர்ச் நாங்க பண்ணாலும் அந்த இன்டகிரேட்டிவ் மெடிசன்ல நாங்க நிறைய தெரிஞ்சுக்கிறோம். அந்த அருமையான கேள்வி, நன்றி. சொல்லுங்கம்மா. அதாவது நான் வந்து ஐம் ஜஸ்ட் அ கிளினிஷியன். அதனால நீங்க ரிசர்ச் எனக்கு என்னோட பர்சனல் அண்டர்ஸ்டாண்டிங் வித் த டீம் என்னன்னா, we do not recommend first of all கபசுர குடிநீர் as prevention. அது கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த சித்தா பிசிஷியன்ஸ் வந்து நிலவேம்பு கஷாயம்ல வந்து நிலவேம்பு சூரணம் அதுல வந்து 9 ingredients இருக்கு. கபசூர குடிநீர்ல வந்து 15 ingredients இருக்கு. கபசூர குடிநீர் வந்து only if you have the disease recommend பண்றாங்க. அதுவும் under the guidance of சித்தா டாக்டர். இந்த பிரைமரி ப்ரிவென்ஷன்ல வந்து நிலவேம்புல வந்து I don't have evidence, but I have little evidence based on one of the studies. Dr. Selva Shanmugam worked in Chengalpet Hospital. They utilized a combination of Siddha medicines for mild to moderate symptomatic patients, not highly symptomatic. So they had low-grade fevers. That is highly symptomatic. Now oxygenation level drop aaramchitale, you are entering into the cytokine storm phase. The minute your pulse ox declines, that is a highly critical. You just cannot play with that. But what I'm saying is that in that situation, they collected data and looking at IL-2 markers, C-reactive protein, and what they were able to show is that in the Nilavem kudinila kudukumbodhu, it did not. It actually decrease the duration. They had a group of standard allopathic management versus Siddha in these mildly symptomatic patients. They showed that the inflammatory markers declined when they took Siddha medicine. But I am not a Siddha doctor, so from that information, what I am able to understand is that there is no direct correlation with that. So for primary prevention, we don't recommend taking Kabasura Kudini. So adha na clarify pannuven. But beyond that, that is one of the issues of data lacking in our Siddha science that we as an organization want to encourage and hope more research will be done. So to answer your question, this is the much information I can share with you, Rama. Thank you, ma'am. There is a thank you, ma'am. Thank you. One more question. Comment பண்றீங்களா இதுக்கு இந்த क्वेश्चनக்கு? How to check ஒரு question வந்திருக்குங்க. How to check whether our immune system and respiratory system is strong enough to fight any such viruses or infectious disease? From what I understand is, first of all, there is no defined immune marker like a gauge like we can have to understand and our immunity. So first of all, we do not recommend people to go and have these testing done after vaccination, because there is no correlation between the laboratory value and your immune, tolerance or your immune, your immunity, your immune response. Because and another thing I want to warn people is, that was one of the reasons a lot of people also lost their guard. They took one vaccination shot, and I like that slide that both Dr. Raghuraj and Dr. R.S. Challai have shared. The immunity is with one vaccination is only less than 50%, and people stopped wearing masks and they started going into public, and that also worsened the surge. So what I'm saying is that we still don't have such clear-cut biomarkers or way to judge our inherent immunity. So unfortunately, the two things that are very scary with COVID is that, number one is we cannot judge our immunity. Number two is the asymptomatic carrier state is the most
problematic thing, there is no way to have any screening test to figure it out. So those are the reasons we again say masking and hand washing is important. உண்மைதான். அதுக்கு மேல இன்னும் மட்டும் சங்கரை கூறியது மேல இன்னும் ஒன்று ரெண்டு குறிப்புகளை நான் சொல்ல விரும்புகின்றேன். இந்த உடல் எதிர்த்தன்மையை தற்போதுள்ள விஞ்ஞான ஆராய்ச்சிகளின்படி எடுத்து காட்டுவதற்கு எந்த விதமான ஆராய்ச்சிகளும் எங்களுக்கு சரியாக இல்லை. ஆனால் அடிப்படையில் ஆரோக்கியமான வாழ்வு, நல்ல உணவு, உடற்பயிற்சி, மன அழுத்தம் இல்லாத ஒரு மகிழ்ச்சியான வாழ்வு, இந்த மூன்றையும் கடைபிடித்தீர்கள் என்றால் உங்களுடைய எதிர்ப்புத்தன்மை மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. One more question, sir, doctor. Whether it is safe to get vaccinated with particularly asthma patient above 60 years age? அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நீங்கள் நிச்சயம் தடுப்பூசி உங்களுக்கு கிடைக்கும் போது தயங்காமல் எடுக்கலாம். Thank you, doctor. One more question கேட்கலாம்னா நான் கேக்குறேங்க again. நேரமா கேளுங்க. இந்த கோவிட் பேஷண்ட்ஸ்ல எல்டிஹெச் அதிகமா இருக்கிறது தென்படுறது. ஓகே, சோ ஃபார் டாக்டர்ஸ் உங்களுடைய ட்ரீட்மெண்ட் யூ டிக்ரீஸ் த எல்டிஹெச் ஆர் டு யூ இன்க்ரீஸ் த ஆக்சிஜனேஷன் டு டிக்ரீஸ் எல்டிஹெச்? உங்களுடைய ட்ரீட்மெண்ட் எப்படி செய்யறீங்கன்னு உள்ளது தெரிஞ்சுக்கிறதுக்கு கேட்கிறேன். whether you directly reduce the LDH by any treatment or you increase you try to decrease the causative agent, like might be if you increase oxygenation the LDH gets decreased. எனக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரியாது. Rama, I think you know what, I'll try to answer. See, when as clinicians we look at a patient as a whole. Okay. So the LDH is we cannot use one isolated parameter to treat a patient. So you know, when a patient presents to the hospital, LDH and also during COVID management, what I have noticed is that we use the inflammatory markers that we call. We use C-reactive protein, we use ferritin, like that. But LDH as an isolated marker to manage patients is not, to my knowledge, I have not seen that used. But you have to understand, COVID is not just a respiratory illness. It is a systemic illness. Okay, it can affect various systems. It can affect the brain. You can have blood clots. You can have respiratory failure. You can have kidney damage, liver damage. So what I'm seeing is that LDH is not just an isolated. You know, if you have a liver damage, LDH can go up. You know, blood cells variation. You can have low blood count. So from my understanding, LDH as an isolated marker and is not used. Oxygenation to LDH comparison, I am not you know, I have not done the research to comment on that. Okay, thank you. Thank you, ma'am. Ma'am, there was one question I will ask to any one of you can answer. Whether one of the person is asking whether 5-month-old pregnant lady can take the vaccination. நிச்சயம் எடுக்கலாம். அவருடைய மருத்துவர் அதை பற்றி தனிப்பட்ட கருத்துக்களையும் கொள்ள வேண்டும். இது நீங்கள் பிள்ளைகள் தாய்மை பெறுவது மட்டுமல்லாமல் அவருடைய மற்ற உடல் நோய்களையும் கருத்தில் கொண்டு அவருடைய மருத்துவர் இந்த முடிவை எடுக்க வேண்டும். ஆனால் மேலெழுந்த வாரியாக பார்க்கும்போது கர்ப்பிணி பெண்களும் இந்த தடுப்பூசியை எந்த விதமான தயக்கம் எடுக்கும் என்பதுதான் இப்போது எங்களுடைய உலகளாவிய ஆராய்ச்சிகள் மிகவும் தெளிவாக கூறுகின்றது. இங்க ஒரு क्वेश्चन வந்திருக்கு, கேன் வி டேக் கபசூர குடிநீர் டெய்லி as preventive measure? தயவு செய்து அந்த மாதிரி குடிக்காதீங்க. கபசூர குடிநீர் is not recommended by டாக்டர் செல்வ சண்முகம் or for prevention. ஏன்னா அதுல ஆக்சுவலா ஒரு 6 இன்கிரீடியன்ஸ் இருக்கு. நம்ம நாட்டு இதெல்லாம் ஒரு மாதிரி அந்த ஹெர்பல் இதெல்லாம் நிறைய பேருக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் வரும். அதுக்கப்புறம் சம் ரேர் லிவர் டாக்ஸிசிட்டி எல்லாம் வரும். ஸோ ஒன்றும் இல்லாம அதை ரெக்கமெண்ட் பண்றதே கிடையாது. சும்மா டெய்லி எடுக்கவே கூடாது. அது அதை நான் திருப்பி சொல்ல விரும்புறேன். I thank Dr. Arasu Chelayav. It's a very brilliant presentation. கடவுளின் அன்பான எதிரிகள் டாக்டர் சங்கரிக்கும் டாக்டர் ரகுராஜுக்கும் என்னுடைய வணக்கங்கள். தந்தை பெரியார் அப்படித்தான் சொல்றாரு, நோய் கடவுள் கொடுப்பதென்றால்
நோயை எதிர்த்து போராடுகின்ற முன்கள பணியாளர்களான இந்த மருத்துவர்கள் கடவுளின் அன்பான எதிரிகள் என்பார் தந்தை பெரியார். எனக்கு இந்த சித்தா மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. ஆனாலும் நம்பிக்கை இன்மையும் அதிகமாக இருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ அலோபதிக் மெடிசனுக்கு அதை சர்டிஃபை பண்றதுக்கு, வேலிடேட் பண்றதுக்கு இன்னொரு வேர்ல்டு லெவல்ல ஆர்கனைசேஷன்ஸ்லாம் இருக்கு, லைக் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன்ஸ். பட் இங்க இந்தியாவில் வந்து நமக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் எல்லாம் இருக்கு, ஆர்கனைசேஷன்ல ஹெல்த் இன்வெஸ்ட்லாம் இருக்கு. பட் இந்த பிராக்டைசிங் சித்தா, இந்த சித்தா பிராக்டிஷனர் வந்து ஒரு மஷ்ரூமிங்கா இருக்கு. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, நீங்க கபசுர குடிநரா இருக்கட்டும், அது நிலவேம்பா இருக்கட்டும், ஒரு பாக்கெட்ல போட்டு தே ஸ்டார்டட் செல்லிங். இப்ப எதை வாங்கி நாம் குடிப்போம்? நாம் குடிப்பது உண்மையிலேயே நிலவேம்பா? நாம எடுத்துக்கொள்வது அந்த சூரணம் தானா? அதுக்குள்ள நீங்க சொன்ன 15 இன்கிரீடியன்ட் அல்லது 9 இன்கிரீடியன்ட் அதெல்லாம் இருக்கா? யார் சர்டிஃபை பண்ணுது? அதை எப்படி விற்கிறது? இதை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் இல்லை, அது இருக்கா? ஒண்ணு. இரண்டாவது, இது ஒரு பெரிய ட்ரக் மாஃபியா இருக்கு அப்படிங்கிறது நிறைய ஆர்டிகல்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம். இப்ப சமீபத்துல இங்க ஆந்திர பிரதேசத்துல, ஆந்திராவா அது தெலுங்கானான்னு தெரியல, அங்க ஒரு சித்தா பிராக்டிஷனர் வந்து ஒரு சித்தா உருண்டை கொடுத்து அதுக்கு மிகப்பெரிய அளவுல வரவேற்பு மக்கள் மத்தியில. அரசு கூட அங்க வந்து, அரசுனா டாக்டர் அரசு செல்லையல்ல, அவங்க நான் கேட்டேன், அவங்க வந்து அதுக்கு மிகப்பெரிய ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த எம்எல்ஏ எம்பிஸ் எல்லாம் சேர்ந்து. அப்போ ஒரு இடத்துல அது பெரிய வரவேற்பு இருக்கிறது, ஒரு இடத்துல அதுக்கு நிறைய செல்வாக்கு இருக்கிறது, இன்னொரு இடத்துல வந்து நான் படித்த வகையில வந்து ஒரு பிராக்டிஷனர், சித்தா பிராக்டிஷனர், அவரே ஏதோ ஒரு மருந்து செய்து அவர் குடிக்கிறாரு, குடிச்ச உடனே இன்ஸ்டன்டேனியஸ் டெத் ஆயிடும், உடனடியாக செத்து போயிடுறாரு. ஒரு நீங்க கூட படிச்சிருக்கலாம் நியூஸ்ல. சோ இதை எப்படி கண்காணிப்பது? யாரை நம்புவது? எதை நம்புவது? இதுக்கு ஒரு 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 உலகளாவிய ஒரு 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 மெக்கானிசம் இல்லையே. அதுக்கு என்ன தீர்வு? இப்ப நம்ம வந்து கொரோனா பத்தி பேசிட்டு இருக்கோம். கொரோனா முடிஞ்சோன்னு இன்னொரு கொரோனா வருது, இன்னொரு வேரியன்ட் வந்துட்டு, இது வரதான் செய்யும். திஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன் பிகாஸ் இந்த உலகம் இவ்வளவுதான் தாங்குன்னு இருக்கு. அதுக்கு இது வந்து இது சொல்லி, இது உலகமே தன்னைத்தானே மாற்றி அமைத்துக் கொள்கிற ஒரு சிஸ்டம் தான். அதுக்கு யூ ஹேவ் டு ஃபேஸ் இட். இட்ஸ் a challenge for the mankind. ஆக இதை எப்படி நம்ம எதிர்கொள்வது? இப்படிப்பட்ட தவறான மருத்துவர்கள், தவறான மருந்துகள் எனக்கு பிடிக்குது, ஆனால் யாரை நம்புவது, எந்த மருந்தை நம்புவதுங்கிறது எனக்கு. டாக்டர் தேவதாஸ் ரொம்ப அருமையான கேள்வி கேட்டாங்க. நேரமும் ஆயிடுச்சுன்னா அவங்கள்ட்ட நான் சொல்லியிருந்தது, அதனால இந்த கேள்வி மிக முக்கியமான கேள்வி பதிலோட இந்த நிகழ்ச்சியை முடிச்சா நல்லா இருக்கும். டாக்டர் குமரன், நான் இந்த கொஸ்டினுக்கு நான் ரொம்ப நேரமா நினைச்சிருந்தேன், நிறைய கொஸ்டின் நீங்களே சொல்லிட்டு இருக்கீங்க. நன்றி, நன்றிங்க டாக்டர் தேவதாஸ், அருமையான கேள்வி. நன்றி. இந்த question Dr. Shankari is the more eligible person. No, I do not want to take that. That's a very heavy statement. ஆனா இதுல வந்து நான் ஒரு உங்க கொஸ்டினை ஒரு கொஸ்டினோட நான் முடிக்க விரும்புறேன். பிகாஸ் எங்க அம்மா சின்ன வயசுல சொல்லுவாங்க, எங்க தாத்தா 97 இயர்ஸ் வரைக்கும் இருந்தாங்க திருநெல்வேலியில. அவர் சித்தா முறையெல்லாம் ஃபாலோ பண்ணுவார். அதாவது எப்பொருள் யார் வாழ்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அரிது. சோ இதுல வந்து இது வந்து ஒருத்தரால செய்ய முடிய காரியம் இல்ல, எல்லாரும் இதுல கேட்க வேண்டிய கேள்விகள். ஆனா நீங்க சொல்ற ஒரு ஆஸ்பெக்ட் வந்து அவங்கவுங்க நம்மளே நான் வந்து இப்ப சித்தா டாக்டர் நான் சொல்ல மாட்டேன். இப்ப எனக்கு ஏதாவது வேணும்னா நான் வந்து சித்தா டாக்டர் ஒழுங்கா தேர்வு பெற்ற ஒரு சித்தா மருத்துவர் மூலமா தான் நான் என் சாமான வாங்குவேன். சோ என்னை பொறுத்த மட்டுக்கும் நான் சென்னை போனேன்னா ஹெல்த் இந்தியா ஃபவுண்டேஷன் போவேன். அங்க போய் டாக்டர் செல்வ சண்முகம் அவர் கிளினிக் வச்சிருக்காரு. அவர் வந்து 2-3 நல்ல தெரிந்த ப்ராப்பரான சித்தா கடையில தான் வாங்கி அவர் பண்ற மருந்து தான் நான் வாங்கி சாப்பிடுவேன். சோ அதுதான் நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுப்பேன். டாக்டர் அரசனுக்கும் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த மாதிரி நம்பிக்கைதான், இது நம்பிக்கைதான், அது நம்பிக்கைதான். ஆனா அது வந்து அதாவது இட் இஸ் எஸ்கேஎம் பிராண்ட். நான் சாப்பிடுறது வந்து எஸ்கேஎம் பிராண்ட். நான் அதை சொல்லி, அதனால it is done in Erode. It is a proper center and ISI முத்திரை இருக்கு, ISO முத்திரை இருக்கு. So it is a reputed center and I get it through the help of a Siddha physician. And I do not
tell I will not tell others go take this. I mean general இது நான் சொன்ன ட்ரிபிள் தெரப்பின்றது வந்து காயக்கல்பங்கிறது நம்ம வாழ்வியல் டெய்லி ரசம் சாப்பிடுற மாதிரி நம்ம சாதம் சாப்பிடுற மாதிரி சாப்பிடலான்றதுனால சொல்றேன். நான் எடுக்கிறனால நான் சொல்றேன். பட் மிச்சப்படி ரிசர்ச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் and people like all of you should support this system, and that's what we are striving for. And with that I will stop. டாக்டர் தேவதாஸ் ஒரு இதுங்க, அவங்க டாக்டர் சங்கரி சொன்ன மாதிரி அவங்க டாக்டர் செல்வ சண்முகம் சென்னையில இருக்க, அவங்க அமெரிக்கா வரும்பொழுது 2 நாள் முழுமையா அவரோட இருந்து பயிற்சி, அவருடைய செமினார்ஸ் கேட்டு, பிரைவேட் செஷன், என்னுடைய தனிப்பட்ட முறை நான் சர்க்கரை நோய் இருக்கு, உடல் கொஞ்சம் குறைக்கணும்லாம் நினைச்சேன்னா அவர்கிட்ட கலந்து, அவங்க டாக்டர் சங்கரி சொன்ன மாதிரி அங்கிருந்து வாங்கிட்டு வரக்கூடிய அந்த ஆத்தென்டிக் அவரோட அப்ரூவ் பண்றதை நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு நல்ல பலன் தருது. நான் ஒரு PhD சயின்டிஸ்ட். அது எங்க நீங்க கேட்கிற கேள்வி மிக கவனமாக எல்லாரும் இது பண்ணி யாரும் ஆளாளுக்கு ஒண்ணு விற்கிற ஒரு சூழல் இருக்கு. இந்த மகிழ்ச்சி ஒரு முக்கியமான கேள்வி. அதனால நான் வந்து அந்த டாக்டர் செல்வசமுத்திரனுடைய எடுத்து பலன் எனக்கு இருக்கு நிறைய. நன்றி. நம்ம அது ஒரு சிஸ்டத்தை நம்ம டெவலப் பண்ணி ஆகணும். இப்ப நான் கூட இம்காப்னு ஒரு திருவான்மையூர்ல இருக்கு. ஆமா. சோ அங்கதான் நாங்க ஏதாவது வாங்குறதா வாங்குறோம். அது ரெப்யூட்டட் பிளேஸ் தாங்க. இல்ல நான் வந்து இது பரந்துபட்ட மக்களுக்கு வாங்குறதுக்குன்னு ஒரு சர்டிஃபை பண்ற ஒரு சர்டிஃபைங் ஏஜென்சி, வேலிடேட் பண்ற ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் ஐ திங்க் இட் இஸ் மிஸ்ஸிங் இன் நாட் ஓன்லி இன் இந்தியா பட் என்டையர். நம்முடைய இந்த சித்தாவை வந்து வெளியில எடுத்து போயிருக்கீங்கல்ல, அமெரிக்காவில தூக்கி வச்சிருக்கீங்க. பட் இதை அமெரிக்கர்கள்லாம் வாங்கணும்னு சொன்னாக்க அது வந்து ஒரு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் மாதிரி அதை வந்து சர்டிஃபை பண்ணாதான் அமெரிக்கன்ஸ் வாங்குவோம், வெஸ்டர்ன் பீப்புள். இன்னொரு இது வந்து நீங்க PMASTல சித்தாவுக்கே ஒரு தனியா GS அவங்க டாக்டர் சங்கரியும் இப்ப இருக்காங்கன்னா ஒரு தனி அழைப்பே ஒரு முழு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நம்ம வச்சு அதை கலந்து பண்ணலாம். எங்க பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்துல வந்து டாக்டர் அசோக்குமார் வந்து டாக்டர் குமரன் அவங்க எல்லாம் அந்த நிலவேம்பு வந்து நாங்களே தயார் பண்ணி அவரே பண்ணி எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு. ஆரம்பம் வெளியில கலெக்டருடைய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வச்சுக்கிட்டு பெரிய அளவுல பண்ணிட்டு வீரமணி மோகனா சென்டர் வச்சு பண்ணிட்டு. So I think we should take it forward. The university should do a lot. Yeah. Thank you, sir. அது GCSMR தலைவர்ன்ற முறையில சொல்றேன் நானு. ஐ எம் a lay person, பட் எல்லாமே அதாவது ஆராய்ச்சி பண்ணி இது பண்ணணும். தரமான முறையில நிச்சயமா வந்து நடக்குது. அதாவது இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரே வந்து நான் ரொம்ப நாளா நிலவேம்பு குடிச்சிட்டு இருக்கிறேன்னாரு எங்க குழுல GCSMRல. கடைசியில பார்த்தா அவர் நிலவேம்பு வெறும் நிலவேம்பு மட்டும் குடிச்சிட்டு இருந்திருக்கிறாரு அவரு. அதாவது அந்த 9 மூலிகைகளும் சேர்க்காட்டி அதனுடைய பலன் கிடையாது. சோ அது மாதிரி சித்த பத்தி தெரிஞ்சவங்களே அது மாதிரி தவறு பண்ணல. நிச்சயமா வந்து காமன் மேன் வில் டெஃபினெட்லி மேக் மிஸ்டேக்ஸ். இட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் ஓவர் நைட். நிச்சயமா வந்து இங்க நாங்க FDA அப்ரூவல் இல்லாம விற்க முடியாது. அமெரிக்கால நண்பர்களுக்கு நன்கொடையா தான் கொடுக்க முடியும். அதாவது சோ அந்த நம்பிக்கை இருக்குது. இம்காப்ஸும் நிச்சயமா வந்து இந்தியன் மெடிக்கல் பிராக்டிஷனர்ஸ் கவுன்சில் அதுல நான் போய் வாங்கியிருக்கிறேன் சித்த மருந்துகள். சோ நிச்சயமா இது பத்தி தொடர்ந்து பேசலாம். நன்றி, ரொம்ப நன்றி. Thank you, sir. Sir, we are going to have a vote of thanks from one of our biotechnology students, Priyanka. Priyanka is there? Priyanka. Yes, sir. Please, Priyanka. Good evening to all. Okay, sir. Sir, can I start? Yeah, please. We are waiting. Sir? Priyanka, please. Okay, sir. It gives me an immense pleasure to deliver the vote of thanks to all the dignitaries assembled. நினைக்கிறேன். Okay. I think I can give, sir. I can give, sir. I mean, maybe her internet is not a problem. முடிச்சிருங்க நீங்க பேப்பர். Okay, sir. Thank you, sir. Priyanka, I will give a vote of thanks. It's a really a great opportunity. Priyanka, I will give it. Probably your internet is a problem. Yeah. No, sir. You just stopped me. Sir. Okay, sir. No, I did not do. Okay, if you can give it now, please. ஏதோ இன்டர்நெட்ல கொஞ்சம் ஒலிங்க சரியா வரல. பிரியங்கா உங்க வாய்ஸ் கட் ஆச்சுன்னா பண்ணலாம். பண்ணுங்க பாருங்க, அப்படி இல்ல நான் போட்டுறேன். ஓகே சார், இட்ஸ் இப்போ கேக்குதா சார்? ஓகே சார். ஓகே.
First and foremost, I would like to thank our chief guest, Professor Arasu Chellaya, for his informative speech about the virus information and research study and clear statistical data of COVID-19. And I also express my heartfelt thanks to Dr. Sinnaraja Raghuraj for his oratorical speech about the stages of coronavirus, preventive measures against COVID-19, and the vaccination process. I extend my thanks to Dr. Shankari Shivasailam for his persuasive speech about the clear detail of Siddha and allopathic medicine against the coronavirus. Finally, I am grateful to thank our Department of Biotechnology, Periyar Maniamma Institute of Science and Technology situation. During these 2 years, the virus has changed its status and frightened us. The only way the researchers found it was everyone to take the vaccination at the right time. Wear masks and stay safe. Once again, I thank one and all present here. Thank you for the wonderful session, sir. Thank you. Thank you, Priyanka. Thank you, sir. Thank you, எல்லோருக்கும் doctor. ரொம்ப மகிழ்ச்சி. Thank you, sir. Thank you, sir. Thank you. Thank you all, sir. Thank you. Thank you very much, sir. Thank you, madam. Thank you, Sinnaraj Raghuraj. Excellent, sir. Thank you. மிக்க மகிழ்ச்சி. வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. துணைவேந்தர், கோ சான்சலருக்குலாம் ரொம்ப நன்றி. ரொம்ப நல்ல ஒரு நிகழ்ச்சி அமைஞ்சது. அடுத்த இன்னொரு நிகழ்ச்சியில சந்திப்போம். வணக்கம். கண்டிப்பா, கண்டிப்பா. இப்படிப்பட்ட நிகழ்ச்சியில வைக்கிற போறீங்களோ எப்பவும் அரசு நாங்கள் தயாராக இருக்கிறோம். உங்களுக்கு முக்கியமா ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா நீங்க அனுப்பிச்சீங்கன்னா நாங்க மருத்துவர்கள்ட்ட கலந்து இவங்க எல்லாம் ரொம்ப இந்த கோவிட் கொரோனா செஷன்ஸ் நிறைய எஜுகேட்டிவ் செஷன்ஸ் இந்த மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. அதனால ஏதாவது முக்கிய கேள்விகள் இருந்ததுன்னா நான் அனுப்புங்க, நாங்க உங்கள்கிட்ட நம்ம கேட்டு பதில் பண்ணலாம். அப்புறம் சித்தா மெடிசனை பற்றி தனியா இன்னொரு அழைப்பிலேயே கூட நம்ம பேசலாம். Thank you, sir. Okay, okay. Thank you very much, sir. Thank you, sir. சார் குமாரன் சார், நான் எண் கொடுத்துட்டுமா சார்? ஓகேம்மா, கொடுத்துருங்கம்மா. தேங்க்யூம்மா, தேங்க்யூம்மா. சார் குமார் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். சார் தேங்க்யூ சார். சாரி சார், இது மெயில் போட்டுருந்தேன். நல்லா பண்றீங்க சார். சார் எப்படி இருக்கு சார் உங்க ஹெல்த்? நல்லா இருக்கா? ஹைலி சக்சஸ்ஃபுல் சார். நல்லா இருந்தது சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் டைம் நிறைய क्वेश्चंस கேட்கலாம். இந்த क्वेश्चन டைம் இல்ல, கொஞ்சம் ஷார்ட்டா நெக்ஸ்ட் டைம் பண்ணிக்கலாம். ஓகே சார். க்ளோஸ் பண்ணிடுவா சார்? க்ளோஸ் பண்ணிடுறேன் சார் நானு. ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ சார்.